இப்போ இப்படின்னு செஞ்சீங்களா? இப்போ மறுபடியும் சொல்லுங்க. நாங்க இப்படி தான் மறுபடியும் வந்துருவோம் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கே காங்கிரஸ் க்ளோஸ்னு சொன்னோம். சொல்லி தான் நிக்க எம்எல்ஏ கூட வர முடியாம முதலமைச்சரா இருந்தவர் க்ளோஸ் ஆகி நிக்கிறாரு. 7.18% அது என்ன கால்குலேஷன் அவர்ட்ட கேளுங்க. அவரோட டைம் ஸ்டீல் பண்ண வேணாம் சார். சொன்னது புரிஞ்சா திருட வேணாம்ன்றாங்க. ஐயோ ப்ளீஸ் சார் தமிழ் ஐயோ சாரி சார். அப்பல்ல இல்ல சார், நீங்க வேற கோத்து விடாதீங்க சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முன்னும் உதய சூரியன் இன்னும் உதய சூரியன் நாளையும் உதய சூரியன். ஐயுஎம்எல் என்ன ஐயுஎம்எல்? ஏன்னா அல்வா எம்எல். ராகுல் காந்தி வந்தப்ப அல்வா தானே கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் எங்க இருக்கு? என்ன ஜாங்கிரினா சிபிஎஸ்சிக்கு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கி இருக்காங்க. மினிஸ்டர் ஸ்டாண்டர்டா சொல்ற ஒரு விஷயம் வந்து இருமொழி கொள்கை தான். வாயிலே வட எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி ஸ்டாலின் சுட்ட மாதிரியா? மோடி வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ் எப்படி எல்லாம் காப்பாத்துச்சு, காங்கிரஸ் போய் டிஎம்கே பேக் ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டாரு. அப்போ வந்து டிஎம்கே வந்து அவங்களுடைய கை குழந்தையா மாறிடலையா? தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒன்றிய அரசுன்னு பேசின தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போது மத்திய அரசுன்னு சொல்றாரு. பட் கொள்கை எதிரிங்கிற போது அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ஏன் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும்? ஏன் திருப்பி மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லணும்? இந்த கூட்டணி கொடுக்குற முக்கியத்துவம் அப்ப பானையை உடைச்சிட்டு மாங்காய் எடுக்கிறதுக்கு யோசனை இருக்குதா? இது டபுள் கேம் அத்தனையும் நீங்க டிவிக்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கு. பேரம் பேசுறதுக்கு தான் உங்க பேரம் வரைக்கும் அரசியலுக்கு வந்தீங்களா? நான் கேக்குறேன். ஹைகோர்ட் விஜய் வெக்கமா பேசிட்டாரு. யாருமே அரெஸ்ட் ஆகல. இல்ல அண்ணன் தான் கூட இருந்தாரு. அதான் மேட்டர். நான் சாட்சி சொல்றேன். நீங்க கூட இருந்தீங்க. நான் சாட்சி சொல்றேன். நீங்க இருந்தீங்களா? எனக்கு தெரியும். 150 கோடின்னு சொன்னீங்க. நீங்க இருந்தீங்களா? சரி ரொம்ப சிம்பிள். இப்ப ஸ்டாலின் இடைஞ்சல நின்னு ஜெயிச்சு வரானே. ஏன் எது வராது? இன்னும் 25 பேர் வச்சு யார் சார் நீங்க பேசுனீங்களா அவங்க பேசுறாங்களா சார்? ரெடி ஏன் என்ன பண்ணாங்க? எதுக்காக பிஜேபி எதிர்த்து இந்த பிரச்சனை வந்தது காரணமே காங்கிரஸ் காங்கிரஸ் தான் காரணம்ங்கறீங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கீங்க. டீலிமிட்டேஷன் பற்றி வந்து முதல்ல யூகிச்சது எதிர்ப்பு தெரிவிச்சது திமுக தான். இப்பயும் தொகுதி மரவரை அப்படியே இருந்துச்சுன்னா நாங்க எதிர்ப்போம்னு சொல்ல ஏன் தயக்கப்படுறீங்க? இதெல்லாம் தாவேக்கா உட்கார வச்சு நீங்க கேட்கவே கூடாது. ஒரு எம்பி இருக்காங்களா? இதுல என்ன போய் பார்லிமெண்ட்ல அவங்க பேசிட போறாங்க? சரி இப்படிதான் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு முடியும் கேட்டீங்க. இல்ல இப்போ ஏதாவது சொல்லுவாங்கல்ல சார். இன்னைக்கு அவங்க தான் தமிழகத்தை ஆட்சி பண்றாங்க. ரீல்ஸ் நீங்க நைட் உட்காந்து பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து தாவேக்கா எதிர்த்து போட்டுறாங்க நைட்லாம் போய் கைது பண்ற பழக்கத்துல இருந்து இல்ல இந்த குற்றச்சாட்டு இல்ல நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு நாங்க தாவேக்கா மேலேயும் வைக்கிறோம். ஆனா திமுக அதை செய்யலன்னு சொல்லுவீங்களா? ட்வீட் போட்டாங்க, ரீட்வீட் பண்ணாங்க, எல்லாம் கைது பண்ணாங்கனாக்கா நைட்டு கூட தான் உட்காந்து ஒருத்தர் ரீட்வீட்லாம் பண்ணார். கைதா பண்ணோம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. இந்த ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வாரம் ஒரு முறை நம்ம வந்து இந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். ஸோ இந்த தடவையும் வந்து நம்ம கூட டிஎம்கேலேருந்தும் டிவிகேலேருந்தும் இரண்டு தரப்பினர் இணைந்திருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இன்றைக்கி எந்த தலைப்பில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, பாஜக திமுக அதிமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது மத்திய அமைச்சரவையில் முக ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினரும் இபிஎஸ் குடும்பத்தினரும் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாவேக்கா சார்பில் ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இது வெறும் விமர்சனமா இல்லை வந்து உண்மையா அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி விவாதம் நடக்க இருக்குது. நம்ம கூட விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து விவாதத்தில் பயணிக்கலாம். முதல்ல திரு ராஜதமிழ்மர் அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த பேச்சு ஏற்கனவே அடிபட்டது. 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவோட திமுக வந்து இணைய இருக்குது. அதிமுக தரப்பில் இபிஎஸ் முதல்வராக போகிறாரு, திமுக அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிற பேச்செல்லாம் போச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ மறுபடியும் பாஜகவோட கைகோர்க்க வாய்ப்பு இருக்குது திமுக அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுதா இல்லை பேச வைக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அதை பேச வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது கிளப்புது. எப்படி எடுத்துக்கலாம் அதை? இது சரியாக பார்த்தா தாவேக்கா இப்படி ஒரு பரப்புரையை செய்கிறது. தாவேக்கா முழுக்க பாஜகவினுடைய கைப்பில்லை. அதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே தேவையில்லை. இப்படி சொல்லிதான் 2 முக்கியமான காரணங்களை வச்சு நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்குது. 9 மாதம் 10 மாதம் ஆயிடுச்சு. அமித்ஷா அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய சிபிஐ என்ன உத்தரவு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சுங்கிறத யாருமே அங்கே மறந்திருக்கவே முடியாது. ரஸ்தோகி அவர்கள் அந்த பேனலுக்கு ஹெட்டாக இருக்காங்க. சிபிஐக்கு இந்த விசாரணைக்கு 2 ஐஜி ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடியவர்களை போட்டு விசாரணை செய்யணுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு. அதை விசாரணையை ரிவ்யூ கூட பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க.
இது வரைக்கும் அந்த விசாரணை ஏன் நடக்கலை, ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை அப்படிங்கிறது பார்த்தாவே வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அது ஒரு செக்மேட்டாக பிஜேபி தன்னோட கையில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதை மறைக்கிறதுக்கான முயற்சியில் தான் முழுக்க தாவேக்கா இப்படி ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு பிஜேபி இந்த அரசை வச்சு அப்படிங்கிற சொல்கிறேன். சிபிஎஸ்சிக்கு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கியிருக்காங்க. நீங்கள் அதை மறுத்து இன்றைக்கு வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்த அறிக்கையும் கொடுக்கல, மறுப்பும் கொடுக்கல. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை பெற்றுத்தந்தது பேரறிஞர் அண்ணா. அண்ணாவையும் பெரியாரையும் பேசுகின்ற நீங்கள் உண்மையாக இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்நேரம் தமிழ்நாட்டில் அது அமல்படுத்தப்படாதுன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கணும். சுற்றறிக்கை 29/6/2026 வந்திருக்கு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் மும்மொழி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், 6ஆம் வகுப்பில் இருந்தே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேற கொடுக்குது சுப்ரீம் கோர்ட். அப்போ எதை நோக்கி நகருது? இதற்கு ஏன் எந்த பதிலுமே இந்த அரசு கொடுக்கல? இதுக்கான விளக்கம் ஏதாவது ஒன்றாவது இருந்திருக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்கிற முறையில்? இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று, நான் இதுல எனக்கு ஒரே ஒரு, அதாவது பொதுமக்களா ஒரு கேள்வி வரும் இல்லையா, அந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படவே இல்லையா இத்தனை காலங்கள்ல? கட்டாயம்னு இல்லை, 3வது மொழி கட்டாயம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ தான் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி கத்துட்டு இருக்காங்கங்கிறது தானே உண்மை. எஜுகேஷன் பாலிசிங்கிற பேட்டர்ன்ல இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, நீங்க கேக்குறதுக்கான பதில் தான் நானும் சொல்றேன். எல்லா மாணவர்களும், ஏன்னா எல்லாரும் பெற்றோராவும் இருக்கும்ன்றதால இந்த கேள்வி கேக்குறேன். கட்டாயம் இல்லை, எல்லா மாணவர்களும் ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் கட்டாயம்ங்கிறது இல்லை. 2 மொழிகள் இருந்தால் போதும்னு இருந்துச்சு. 3வது கட்டாயம் சொல்லி தந்தாகணும். 10ஆம் வகுப்புல நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும். 27-28ல 10ஆம் வகுப்புல நீங்க 27-28ல 3 மொழிகள் கற்றே தீரணும். 3வது மொழியில நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா 10வது ஃபெயிலு. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்? பதிலே கிடையாது. சத்தம் இல்லாமல் இம்ப்ளிமெண்டட்னு அர்த்தம். ரொம்ப கிளியர். ரொம்ப கசகசமாக யோசிக்க, ரொம்ப மண்டையை போட்டு உடச்சிக்கவே தேவையில்லை. அடுத்தது 1000 சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு உடனடியாக நாங்கள் வந்து கிளியரன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 3 நாள் முன்னாடி 10 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு கொடுத்தோன்னு ஒரு அவருடைய ப்ரெஸ் ரிலீஸ் வருது. 5 கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் மூடி இருக்கீங்க சார். நீங்க இது மாதிரி இப்ப யூபி பேட்டர்னுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடுனாங்களா? இப்ப மூடி இருக்காங்க. முந்தா நாள் அந்த முடிவு இமிடியேட்டா எடுக்கப்பட்டதான்னு கேக்குறேன். இந்த 60 நாள்ல அந்த மூடணும் முடிவு எடுக்கப்பட்டதா? மூடணும்ங்கற முடிவு இப்பதான் எடுத்துருக்காங்க. ஏன் மூடி இருக்காங்க? எதன் காரணமாக மூடுனாங்க சார்? விளக்கம் சொல்ல வேண்டியது நான் இல்ல, ராஜ்மோகன். இல்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா எதன் காரணமாக? எனக்கு அவசியமே இல்ல. அவர் விளக்க வேண்டிய இடத்துல அவரு தான் இருக்காரு, நாங்க இல்ல. தப்பு நடக்கிறத சுட்டி காட்டுற இடத்துல தான் நாங்க இருக்கோம். நீங்க இதை கேட்கணும்னா ராஜ்மோகன் அவர்களை நேரா போய் உட்கார்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை, எதுக்கு சார் அரசு பள்ளி நீங்க 5 பள்ளி மூடினீங்கன்னு சொல்லி திமுக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் அதே டேட்ல 10 ஸ்கூல் கொடுத்தோம்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது இல்லாம இன்டர்நேஷனல் சிலபஸ் மறுபடியும் ஒரு 6 ஸ்கூல் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம்லாம் எப்படி இருக்குன்னா, யூபி பேட்டர்ன்ல அரசு பள்ளிகளை குறைக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்க நகர்றது தெரியுது எங்களுக்கு. ஏன் இதை செய்றீங்க? இது யாருடைய அஜெண்டா? யூபி பேட்டர்ன் எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க நீங்க இத? ஏன் சார்? இருங்க சார், உங்களுக்கு டைம் தரேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா இல்ல பேசுங்க. கண்டிப்பா நான் கேட்கலாம். அடுத்த ரவுண்ட்ல நான் கண்டிப்பா தரேன். அப்ப இது ஒண்ணு மட்டும் கிடையாது. நீங்க மாடு கன்று பள்ளியிடல் விஷயத்துல இப்பதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்திருக்கு. அந்த விஷயத்துலயும் லதாஜிகா தான் இருந்தாங்க இவங்க சைடுல இருந்து. there was no representation from the stakeholder side. மாடு கன்று பள்ளியிடல் விஷயத்துலயுமே கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா இன்னும் எது விஷயங்கிற சொல்றேன். 4 பிரைமரி ஃபேக்டர்ஸ் நான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். டாஸ்மாக் மூவிங் டுவர்ட்ஸ் பிரைவேட்டைசேஷன். கேள்விகள் திரும்ப வருது. அரசே டாஸ்மாக் நடத்தணுமா? யார் கேட்டாங்க? திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். ஆமாம், அரசு தான் நடத்த வேண்டும் மது விற்பனையை. ஏன் அப்படின்னா தனியார் மயமாக்கப்பட்டது அப்படி என்று சொன்னால் எதை நோக்கி நகரும்னா கள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகும். டைம் லிமிட்டேஷன் இருக்காது. வெளியே எங்கே வேணாலும் யார் வேணாலும் வச்சு விற்கலாம். அப்போ கட்டுப்படுத்த முடியுமானா கட்டுப்படுத்த இயலாது. இல்ல, இப்போ நம்ம வந்துட்டு பாஜக வந்து என்ன பண்ணிருக்குங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு இவங்க எப்படி தாவேகா எப்படி எல்லாம் வந்து பாஜகவினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்துதுங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு பக்கம் டாஸ்மாக் பிரைவேடைசேஷன். அடுத்து டான்ஜெட்கோ இஸ் டு பி பிரைவேடைஸ்ட். இபி டிபார்ட்மெண்ட் அது அநேகமா அதானி அவர்களுக்கோ அம்பானி அவர்களுக்கோ. இந்த குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே இருந்ததே சார். எங்களுதுல குற்றச்சாட்டு தான் இருந்துச்சு. நீங்க இந்த 2 வருஷத்துல நீங்க இன்னைக்கு மார்க் திஸ் டே, வருங்காலத்தில்
இதற்கான முயற்சி எடுத்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய லாஸஸை ஃபேஸ் பண்ணுங்கிறது இருக்குது. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை மறுபடியும் ப்ரைவேட்டைஸ் பண்ண முயற்சி இருக்குது. ஏன்னா லாஸஸ் இல்ல இது அதிகமாக எல்லா குற்றச்சாட்டும் நீங்க சொல்ற இந்த 2 குற்றச்சாட்டும் நான் டாஸ்மாக விட்டுறேன். மற்ற 2 குற்றச்சாட்டும் திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதே பிரைவேட்டைசேஷன் நோக்கி இந்த 2 விஷயமும் நகருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பவே இருந்தது. நாங்கள் செய்யலையே, இவங்க செய்ய போறாங்க. ஒருவேளை ஆட்சி நீடிச்சிருந்தா செஞ்சிருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. சரி பேசலாம், அதே கேட்கலாம், அந்த அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது பாஜகவோடைய கைப்பிள்ளையாக தான் தாவேக்கா இருக்கு, அதை மூடி மறைப்பதற்காக தான் இப்படி ஒரு விமர்சனத்தையும் ஒரு நரேட்டிவையும் வந்து செட் பண்றாங்க, அப்படி ஒரு எந்த விஷயமும் நடக்கலைங்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி மேடம் சார் பேசின 2 விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3rd லாங்குவேஜ் பாலிசி சிபிஎஸ்சிக்கு வந்திருக்கு. டிவிகே கவர்மெண்ட் அதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னாரு. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸ் நேற்று வந்திருந்தது. ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னம் அவர் வந்து நேற்று கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சிபிஎஸ்சியில் 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு நீங்கள் திடீர்னு நவோதயா பள்ளிகள் விஷயத்தில் ஆரம்பிச்சது சிபிஎஸ்சி, அதில் சிபிஎஸ்சியை பற்றினும் கமெண்ட்ஸ் நேற்று கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து இந்த பிள்ளைகளுக்கு இம்மிடியேட்டாக வைக்க முடியாது, கொடுக்க முடியாது சிபிஎஸ்சியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2வது நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அடாப்ட் பண்ணினாலும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியே ஃபாலோ பண்றதுக்கான வழிவகையும் பண்ணிக்க முடியுமே அப்படிங்கிறதையும் நவோதயா பள்ளிகளை நீங்க வந்து அலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, நாட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அந்த திருத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டிவிகே கவர்மெண்ட் லீகலாக என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. 2வது அப்படியே போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கவு ஸ்லாட்டர் பேன் வந்தது, பிளாங்கெட் கவு ஸ்லாட்டர் பேன், அதில் வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து ரெப்ரசன்ட்டே பண்ணலை, தவறான கூற்று. இங்கே மதுரை ஹைகோர்ட்லேயும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணினாங்க. அதை எதிர்த்து அந்த ஹைகோர்ட்டு கொடுத்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதில் ஸ்டே வாங்கியிருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வாதம் வச்சாங்க, எங்களுடைய மாநில சுயாட்சியை வந்து ஜட்ஜு மூலமாக, அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக உள்ளே வந்து அதை தடுக்க முடியாதுங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ டிவிகேவோட ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ இவங்க ஏன் பாஜகவுடைய கை குழந்தை? இல்ல அந்த இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா, மும்மொழி கொள்கைக்கு இப்போ வரைக்கும் ஏன் விளக்கம் கொடுக்கவே இல்லை? சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை அமல்படுத்திட்டாங்க, இப்போ வரைக்கும் ஏன் விளக்கம் கொடுக்கல? 2 முறை வந்து அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இருமொழி கொள்கை தான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு. கிடையாது, அறிக்கை இருந்தா காட்டுங்க. இருங்க சார், இருங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் அவரோட டைம், ஒரு 5 மினிட்ஸ் சார். ராஜா சார் இல்ல, அறிக்கை கேளுங்க, அறிக்கை சொல்லுங்க. ராஜா சார் ஒரே சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், அவரோட டைம்ல முடிச்சிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட நான் வரேன். ராஜ்மோகன் அவர்கள் வந்து யுஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்லயும் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சி ஒன்னு போயிருந்தாரு. இந்த சயின்டிபிக் இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கூல் நிகழ்ச்சி பிரஸ்ல வந்துட்டு பேசுறதுக்கும் சுற்றறிக்கை வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் கேட்கல, அவர் சுற்றறிக்கை கேட்கல, இல்ல நான் அரசுடைய அறிக்கை தான் அவர் கேக்குறாரு. நீங்க ரிலீஸ் பண்ணீங்களா? அதுதான் அவர் கேக்குறாரு. மினிஸ்டர் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு கேக்குறாங்க. மினிஸ்டர் ஸ்டாண்டர்டா சொல்ற விஷயம் வந்து இருமொழி கொள்கை தான், எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி ஸ்டாலின் சுட்ட மாதிரியா? வாயில வடை சுட்டது காட்டா? நீங்க அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? சார் இருங்க சார், உங்ககிட்ட நான் வரேன். வரப்ப நீங்க கேட்டீங்க, மினிஸ்டர் கேட்டாரான்னு கேட்டீங்க. ராஜா சார் அவரோட டைம்ல அவர் அவர் பொறுப்புல இருக்காருங்க, அவங்க பதில் அவர் டைம்ல பேசிட்டோம். அறிக்கையை காட்டணும். அவர் டைம்ல அவர் பேசிட்டோம், உங்ககிட்ட நான் வரேன் சார், நீங்க அப்ப வந்து க்ளைம் பண்ணுங்க. அவர் டைம்ல வந்து ஃபுல்லா கொடுத்துடலாம் சார். மேடம், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர். ஓகே, இன்னைக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போன விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாஜகவுடைய கை குழந்தைன்னு சொன்ன கமெண்ட்டுக்கு நான் வரேன். இப்போ பாஜகவுடைய கை குழந்தைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால பாஜகவோட கை குழந்தை டிவிகே ஆயிடுச்சா? இல்லை மோடி வந்து மே 10ஆம் தேதி நினைக்கிறேன் டிஎம்கே வந்து காங்கிரஸை எப்படியெல்லாம் காப்பாத்துச்சு, காங்கிரஸ் போய் டிஎம்கேவை பேக் ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டார். அப்போ வந்து டிஎம்கே வந்து அவங்களுடைய கை குழந்தையாக மாறிடலையா?
அதுக்கப்புறம் பூனாவால் அவர் இந்த நேஷனல் பிஜேபி பர்சன் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போ பிஜேபிக்கு கை குழந்தையா டிஎம்கே மாறலையா? இங்க வந்து ஒரு லைட்டர் ஷேட் தெரியுது இல்லையா? அதாவது என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒன்றிய அரசுன்னு பேசின தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போது மத்திய அரசுன்னு சொல்றாங்க. என்னவே நிர்வாக ரீதியாக அவங்க வந்து ஒரு அவங்களோட ஒன்று சேர்ந்து போகணுங்கிறது ஓகே. பட் கொள்கை எதிரிங்கிற போது அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ஏன் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும்? ஏன் திருப்பி மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லணும்? ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை எப்ப வந்து அதை ஏன் நீங்க கடைபிடிச்சீங்க? அதை ஏன் நீங்க கடைபிடிச்சீங்க? மேடம், நானே கேட்டுறேன் சார். ஒன்றியம் மத்தியம்ங்கிறதுல எந்தவித வித்தியாசமும் கிடையாது. தமிழ்ல இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் சார். டிஎம்கேல இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் மத்திய அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட் சார், அதுதான் யூனியன் கவர்மெண்ட்னா ஒன்றிய அரசு பண்ணிருக்காரு. மத்திய அரசாங்கம்ன்ற வார்த்தையை பல இடத்துல டிஎம்கே தலைவர்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து நீங்க போய் கத்து கொடுங்க, அவர் வந்து சொன்னதெல்லாம் தப்பு, கருணாநிதி சொன்னதெல்லாம் அவசியம் ஏற்படல. ஏன்னா அப்ப நீங்க கூட்டணி நீங்க கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, அதனால அவசியம் ஏற்படல உங்களுக்கு. அதனால நீங்க இப்படி பேசிட்டு இருப்பீங்க மேடம். அதே மாதிரி டிஎம்கேவை நோக்கி பிஜேபி போக வேண்டிய கட்டாயத்துல டிஎம்கேவும் இருக்காங்க, பிஜேபியும் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவங்களுடைய ஸ்டாண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 298 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன் எம்பிஸ் பிஜேபிக்கு. இப்போ புதுசாக வந்து ஒரு 26 எம்பி வந்து டிஎம்சியில் இருக்க ரெபல், சிவசேனாவில் இருக்க ரெபல்லாம் சேர்த்து ஒரு 26 எம்பி இருக்காங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துகிட்டு வரணும்னா அவங்களுக்கு 352 சீட்டு வேணும். டிஎம்கேவோட 22 சீட்டோட மட்டும்தான் அது சாத்தியம். நீங்களே கால்குலேஷனை புரிஞ்சுக்கோங்க. டிஎம்கேவோட 22 சீட் இருந்தால் மட்டும்தான் அவங்க திரும்பவும் டீலிமிட்டேஷனை கொண்டு வர முடியும். அவங்க ஏற்கனவே ஸ்டாப் ஆகியிருந்த அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இந்த தேவை 2 பேருக்குமே இருக்கு. டிஎம்கேவும் காங்கிரஸோட இனி எங்களுக்கு ஒட்டும் இல்லை வரவும் இல்லை, காங்கிரஸ் வந்து தேச விரோதின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கான காரணம் ஸ்லோவாக அவங்க அந்த பக்கம் மைக்ரேட் ஆகி போறதுக்கு ஏதுவா மக்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான குரலை கேட்கலாம். திரு சூர்யா வச்சுக்கணும் சார். அதாவது மக்களை நீங்க வந்து இப்பவே தயார்படுத்துறீங்க. அதாவது திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடைசியா முடிச்சிருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ப. சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு, இந்த தொகுதி மறுவரை அந்த திருப்பி அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு, அந்த சட்டத்தை வந்துட்டு அமல்படுத்துவதற்கு திமுகவோடையும் சரத்பவார் கட்சியோடையும் வந்து ஆதரவை வந்து திரட்டுறதுக்கு பாஜக தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அலைன்ஸ் தானே இப்போ பிரச்சனை. அலைன்ஸ் தானே பிரச்சனையே அலைன்ஸ் தான். நாங்கள் வச்சுருந்த அலைன்ஸ் எல்லாம் பிரச்சனை தான். அது எல்லாம் தீய சக்தி தூய சக்தியாக இருந்ததெல்லாம் இப்போ ஃப்ராடு சக்தியோடு செட்டில் ஆகிடுச்சு. அதனால் எங்களை பற்றி அலைன்ஸை பற்றி பேசலாமா? இப்போ அலைன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். யார் பொண்ணு யார் மாப்பிள்ளை? இப்போ சேர்த்து விட்ற புரோக்கர் யார்? இப்போ பிஜேபி மாப்பிள்ளையா பொண்ணா, திமுக மாப்பிள்ளையா பொண்ணா? சேர்த்து விட்ற புரோக்கர் யார்? தமிழ்நாடு சிஎம்மா இல்லை நிர்மல்குமாரா? இல்லை என்னதான் ஏதாவது ஒரு தெளிவாக ஒரு ரூட் வரட்டும். திமுக மாப்பிள்ள அதிமுக பொண்ணு இல்ல, திமுக மாப்பிள்ள அதிமுக பொண்ணு. அது இடையில வந்து புரோக்கர் அண்ணன் புரோக்கர் வந்து நல்ல சீமானே சொல்லியிருக்காரு சார். புரோக்கர் யாருன்னு மோடி வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர் இல்ல சீமான் சொன்னாரு. மோடி சொல்லிட்டாரு, மோடி இன்டர்நேஷனல் புரோக்கர். ஸ்டாலின் அவர்கள் இங்க தமிழ்நாட்டு புரோக்கர்னு சீமான் சொன்னாரு. நான் சொல்லல சார், நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்லல. நம்ம வாதத்துக்குள்ள வந்துடலாம். பாருங்க, யார் மாப்பிள்ளை அண்ணன் உருவா பத்தியா என்கிட்ட மட்டும் நீங்க பேசுங்க உங்க ஆசிரியர் பேசுங்க. இல்ல நான் இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டாங்களே, ஏதாவது வந்தானா? நான் வந்து நானும் வரலதான், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட அலைன்ஸை பத்தி கேட்டீங்க, ஏன் அண்ணனுக்கு வருத்தம் வரணும்? வரவே வேண்டாம். எனக்கு ஏன் வருத்தம்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாருமே இல்லையா? வரமாட்டீங்க. இப்போ அதிமுகவும் திமுகவும் அலைன்ஸு அப்படின்னு இப்போ இவர் சொன்னார். ஏதாவது விட்டுருங்க. நான் கேட்குறது என்ன நீடு இப்போ எங்களுக்கு? நாங்கள் யார் இப்போ வந்து அலைன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டோம்? இல்லை இப்போ நாங்கள் என்ன அது வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் வெளியில் காட்டியிருக்கோம்? காங்கிரஸுக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் பாச்சி புள்ளையோ இல்லை 2-3 பெரிய மனுஷன்லாம் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கணும், இல்லை நிற்கணும் அப்படின்ற அவசியம் காங்கிரஸுக்கே தேவையில்லை. அவங்க இப்போ ஏன் எங்கள்கிட்ட வராங்க? நான் கேட்குறேன். ப. சிதம்பரம் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கிறாருங்கிறப்ப தான் இந்த கேள்வி எழுது. ஏங்க அவர் ஃபீல் பண்ணிட்டுங்க. அவர் ஃபீல் பண்ணப்ப எங்களுக்கு என்ன இருக்கு? ஃபீல் பண்ணாரா ட்வீட் பண்ணாரா? ட்வீட் பண்ணாரு சார். எக்ஸ்ல வந்துட்டு அந்த தளத்துல பதிவு பண்ணிருக்காரு.
எங்களுக்கு அவர் ஃபீல் பண்ணால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவரே காரணம் என்ன தெரியுமா? அவர் என்ன எங்கள் கட்சி கொள்கை என்ன காரணம் தெரியுமா? வந்தார் அன்னைக்கு சார் அவர்தான் சார் வந்து கூட்டணி பேசுறதே முடிவு பண்ணாரு. நான் ஒரு பெரிய மனுஷன், ஆனால் பேசாமல் இருந்தேன், நீங்கள் பேச விட்டீங்க. வந்தார் அன்னைக்கே அடக்கம் பண்ண பாடியை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் பொழைச்சிக்குமா என்ன? எந்த அடக்கம் பண்ண பாடியாக பொழைச்சிக்குமா? பொழைச்சிக்காது. அது சுதந்திரம் வாங்கின போது தமிழ்நாட்டில் அது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே அந்த பாடி சுற்றுனீங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதை பற்றி யோசிக்காமல் மதசார்பின்மைன்னு சொன்னதுனால சரிவா நீ ஒரு கம்பெனியாக உட்காருன்னோம், அவ்வளோதான் அந்த ஒரு வரி. வேறு நாங்கள் எதை பற்றியும் பேசலை. இந்த குரூப் எல்லாம் இப்போ பாச்சி வந்து எங்ககிட்ட வந்து ஒரு எம்பி பதவி ஒன்று கேட்டு வாங்கிட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனார். கடைசி வரைக்கும் எங்கே வச்சுருந்தாங்க? போன 5 எம்எல்ஏவும் பாச்சிக்கிட்ட கேட்டு போனாங்களா? சம்மந்தம் இருக்கா? இப்போ எதை வச்சு என்னவோ காங்கிரஸ் எங்கிட்ட வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கேட்குறது கொடுக்கலாம் சார். காங்கிரஸை விட பெரிய கட்சி திமுக. தேசிய லெவலில் 3வது இடத்துல திமுக தான் பாருங்க. தேசிய லெவலே திமுக 3வது இடத்துல இருந்தோம். காங்கிரஸ் உயிரோட 10 பார்லிமெண்ட்டு 10 சீட்டு காங்கிரஸ்னு போய் தனியாக உட்காருதுன்னா திமுக தான் காரணம். இது எல்லாம் இழந்தவன் காங்கிரஸ். எங்களுக்கு நஷ்டமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவிற்கு ஒரு தேவை இருக்கு, பாஜகவோட தேவை இருக்கு, பாஜகவிற்கும் திமுகவின் தேவை இருக்குறாங்க. பாஜகவுக்கு இங்க நீங்க என்னதான் செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் அது இங்கே முளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புல்லு பூண்டு கூட தமிழ்நாட்டில் முளைக்காது, எங்களுக்கு தெரியும். எங்கள் ஐயா பல்லு பூனை பாம்பை அடித்து நாங்கள் ஓடின மாதிரி எது கருணாகம் எது பாம்புன்னு தெரியாமல் நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் தெளிவாக இருக்கோம். பிஜேபிக்கு எங்களுக்கு எதை வச்சு நீங்க முடிச்சு போட முடியும்? இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூரியன் உதிக்க போது கீழ வந்துட்டு ரெட்டைலைக்கு மேல வந்துட்டு தாமரை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு பதில் நான் தெளிவாவே சொல்றேன் மேடம். திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் இந்த முடிவு வரணும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கருவிலேயே ஒவ்வொரு கட்சியும் கழிச்சிருப்போம். கட்சி ஆரம்பிக்கும் போது கழிச்சிருப்போம். கருணா என்ன கட்சி உதயமாகிற நேரம், அந்த நேரத்திலே கலைச்சிருப்போம். 2 கட்சி மட்டும் தாங்க தமிழ்நாடு நினைச்சிருந்தா. 2 கட்சி தான் தமிழ்நாடு. புரியுற மாதிரி சொல்றேன். இது என்ன சார், என் மாப்பிள்ளை வேற பக்கத்தில் உட்காந்து எடுத்து சொல்லணும். கருவிலேயே கட்சி ஒரு கட்சி உதயமாகாம கலைச்சிருப்போம். திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றா இருக்குன்னு நினச்சிருந்தா, இல்லை ஒன்றா உறவாடி தான் அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா. என்னைக்குமே சொல்லியிருக்கோம், 5 முறை நாட்டாண்ட ஒரு தலைவன் கலைஞர், 6 அடி நிலம் தர மறுத்த துரோகி எடப்பாடின்னு. இதுக்கு பின்னால் திமுக தொண்டன் ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டான். இந்த வசனங்கள்லாம் வேற எங்கேயா பேசிட்டு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. பிஜேபிக்கு எங்களுக்கும் நிதர்சனமாக கொள்கை ரீதியான முரண்பாடு, கொள்கை எதிரி. அது பாசிசம், நாங்கள் சனாதன ஒழிப்பு, அது சனாதன வாழ்க. அது பாயாசம் கம்பெனி அங்கே இருக்குது, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது 3 வேளையும் பாயாசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் தியாகியாக இருக்குது. இந்த பக்கம் மொழிப்போர் தியாகி, அண்ணன் சுதந்திர போராட்ட தியாகி, இவர் தியாகியாக கூட ஒத்துக்குவேன், இவரோட தியாகின்னு ஒத்துக்குவேன். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் விட்டுருங்க. எங்களுக்கு பிஜேபியை பொறுத்த மட்டில் இன்றைய நிலைமையில் மாப்பிள்ளை சொன்னது மாதிரி ஒரு பி டீம். அது அவர் வந்து ஹெட் ஆபீஸ், இது பிரான்ச் ஆபீஸ். வர எல்லாத்தையும் பி டீம்னு சொல்றீங்க. இப்ப அண்ணாமலை உள்ள வர அவரையும் பி டீம்னு சொல்றீங்க. அது உண்மைதான். விஜய் அவர்களையும் பி டீம்னு சொல்றீங்க. எடப்பாடியை கூட நாங்க ஏதோ பி டீம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது பாவம், அதுக்கு கடைசி வரைக்கும் அது எடுபடி டீமாவே போயிடுச்சு. அது ஒழுங்கா இருந்ததுன்னா சார் முதலமைச்சராக ட்ரை பண்ணுங்க பாருங்க. அது ஒழுங்கா, நான் போனதாட்டியே விளக்கம் கொடுத்துட்டேன். அது ஒழுங்கா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இந்த லெவலே வேற மாதிரி ஆயிடுச்சு. சிவி சண்முகோட ஆதரவாளர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. நாங்க பேசவே இல்ல, சத்தியம் பண்ணுங்கன்னு பிரஸ் மீட் கொடுக்காம எப்படி இருப்பாரு? ஏன்னா அமித்ஷாவை கேட்டுதான் செங்கோட்டை அந்த கம்பெனிக்கு போனாரு. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிகேக்கு போறதுக்கு செங்கோட்டையின் டெல்லி போய் அமித்ஷா கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இங்க போக வேண்டியது இல்லை. தமிழ்நாட்டு டெல்லிக்கு பஸ்ல போனாங்களா? கேட்கலாம் அவங்க கிட்ட கேளுங்க. டெல்லிக்கு என்ன செங்கோட்டை பஸ்ல போனாரா? ஏதாவது ரூட்டு தெரியுமா? இந்த கதையெல்லாம் கொடுங்க சார். ஏதோ காக்கா உட்கார பணம் இந்த கதையை ஏதோ அமித்ஷா தயவில் கம்பெனி ஓடுது, ஓட்டுங்க கொஞ்சம் நாளைக்கு. 40 பேர் செத்த கேஸ் சிபிஐக்கு போனதோ அன்னைக்கே பிஜேபிக்கு விஜய் போட்டாரு. இதுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இப்ப பிஜேபி இல்லையா? ஏங்க அதெல்லாம் அமித்ஷா கூட இல்ல சார், அதுக்கு முன்னாடி பிஜேபி இல்லையான்னு கேட்டேன். நான் தான் இப்ப திரும்பி சொல்றேன், கொண்டுட்டு வந்ததே அவங்க தான்.
இப்ப திரும்பி சொல்லவா, நீங்க தான் சொன்னீங்க கரூருக்கு அப்புறம் போயிட்டாங்க. நான் இன்னொரு அதுதான் முறையும் கேக்குறேன். சொல்லவா, நல்ல உச்சபட்ச நடிகரோட வரலாறு புயல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி 2 பேரும் செத்தானா தான் நடிகனுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாலினுக்கு இது வந்து அது மாதிரி. ஆனால் இப்போ அதே மாதிரி தான் இப்போ 41 பேர் செத்த பிறகு தான் அப்படியே இதெல்லாம் பிளான். அது பிஜேபியோட பிளானு, அண்ணன் தாவேக்காவோட பிளானு, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கம்பேஷன் கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கு. நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம். அடுத்து வரேன், அவங்க கிட்டே கேட்கலாம். கேளுங்க. அதாவது நீங்க தான் வந்து பிஜேபி பி டீம், அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க, அவங்களும் பிஜேபி பி டீம், நீங்களும் பிஜேபி பி டீம். ஏன்னா நீங்க தான் மத்திய அரசோட ஒன்றிணைந்து இப்போ போயிட்டு இருக்கீங்க. அவங்களோட எல்லா விஷயத்தையும் மறைமுகமாக இங்கே ஆதரவு தெரிவித்து இங்கே எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அவங்க எப்பொழுதும் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதுல நிலைப்பாடாக இருக்கிறேங்கிறத சொல்கிறாங்க. சொல்லட்டுமா? அண்ணா பெரிய பிரச்சனை, சனாதன வாழ்கன்னு சொல்லுன முடிவு பண்ணிடுவான் அவன். பிரச்சனையாக தானே. சரி, ஓகே. அதாவது இல்லைன்னா சனாதன ஒழிகன்னு சொல்லுன கூட்டணி சேர்ந்துருவோம். ஐயுஎம்எல் தலைவர் இருக்கார் இல்லையா, ஐயுஎம்எல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாகவே நேரடியாக இப்போ ஊடகத்தில் சொல்லிட்டாரு. எடப்பாடியை நம்ம சிஎம் ஆக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக எங்கிட்ட சொன்னார். அதற்கான முயற்சி எடுக்கிறோன்ட்டு. எடப்பாடி இவங்க என்ன சொன்னாங்க, நேரடியாக எடப்பாடி யார் கூட அலைன்ஸ் வச்சுருந்தாரு, பிஜேபியோடு. அப்போது இவரும் சேர்ந்து பிஜேபியோட போவதற்கு பயணம் பண்ணுவதற்கு அன்றே முடிவு பண்ணுவது திட்டவட்டமாக தெரிஞ்சிருச்சுன்னும் பொழுது இவங்க 3 பேர் சேர்ந்து பிஜேபி கூட தான் இருக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு வேலிட் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அதை இவங்களாலும் மறுக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு, ஐயுஎம்எல் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி வைகோ வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்புறம் அண்ணன் சொன்னார், இந்த பாம்பு கிம்பு மேட்டெல்லாம் ஒன்று சொன்னார். அன்னைக்கே வைகோ அவர்களும் சொன்னார், இவங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னார், திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு, கண்ணாடி வெறியனும் கட்டு வெறியனும் நிறைந்த பாம்பு அப்படின்றத அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே பதிவு பண்ணார். பதிவு பண்ணதுக்கு பிறகு எதுக்கு இவங்க தூக்கி தோளில் வச்சுட்டு சுற்றுனாங்க? சரி, ரைட்டு, அது ஒன்று. அந்த பாம்பு போட்ட குட்டி தான் வைகோ, நீ கண்ணு பண்ணு. சரி, யார் குட்டி போடுறது யார் லிஸ்ட்டு போடுறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் மொத்தத்துக்கு அது அப்புறம் காங்கிரஸ் சொன்னார், சவப்பட்டி என்னது இறந்து போனதா ஏதாவது சொல்லி அடக்கம் பண்ண பாடி, அந்த பாடியை தூக்கிட்டு நீங்கள் சுற்றுனீங்க. அதாவது நீங்க கரெக்டா வேலை பார்த்துருந்தீங்கனாலே ஜெயிச்சிருந்துருக்கலாம். நீங்க அப்புறம் ஜெயிக்கவும் இல்லை. 2வது தமிழ் பற்றி இவங்க பேசினாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக அதுக்கு முன்னாடி இருந்த பொழுது கேலோ இந்தியான்னு ஒன்று நடத்தினாங்க. மோடியோட தலைமையில் இங்கே வந்து நடத்தினாங்க. கேலோ இந்தியானா என்ன மேடம்? ஹிந்தி வார்த்தை. விளையாடு இந்தியான்னு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு வாசகம் பார்த்தீங்க? விளையாடு இந்தியான்னு வார்த்தையில் கூட வைக்க பயந்த இவர்கள் தமிழுக்காக இவங்க பண்ணுறோன்றது உருட்டு நம்பர் 1. அப்புறம் ஸ்கூலை மூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முன்னாள் அமைச்சர் யாருங்க அவர்? படித்து சொன்னேன்னு கேட்டிங்களாடா, அவர் தானே. அவர் வந்து அன்பில் மகேஷ் இருக்கும் பொழுது 207 ஸ்கூலை மூடினாங்க. கேட்டிருந்தா 40 பேர் செத்துருக்க மாட்டான். சரி, அப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாரத்தில் உங்களை நீங்கள் தான் சாக வச்சிங்களா? அப்போ குடிச்சவன் செத்தவனுக்கு காசு கொடுத்தது, அப்புறம் இல்லாட்டி அது இல்லாட்டி இப்போ அண்ணா இங்கே வலசர் பக்கத்தில் போய் ஒருத்தன் பிஜேபினா குடிச்சவன் வித்தவன் திமுக கண்ணுக்குட்டின்னு ஒருத்தவன் சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே. ஓகே, அந்த ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்க பார்த்தீங்க. அவரை தான் சிஎம் கொண்டு வர பார்த்தீங்க. புரிஞ்சா? கள்ளத்திலையும் தலைவர்களே சொல்றாங்களே மேடம். ஸ்டாலின் மறுத்தாரா இந்த வார்த்தையை? ஸ்டாலின் மறுத்தாரா? ஐயுஎம்எல் தலைவர் சொன்னதுக்கு பிறகு ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அண்ணன் திருமா சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு தெரிவிக்கவில்லை. பாட்டம் டு டாப் போயிருக்கு, டாப் டு பாட்டம் இல்ல. கீழ இருக்கிற தொண்டர்கள் வந்து அது மாதிரி பேசி இருக்காங்கங்கறத அவங்க தரப்பு கூட்றாரு. தலைவர் அவங்களோட முன்னாடி கூட்டணியில இருந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்லிருக்க வார்த்தை தலைவர் சொல்லிருந்தா ரைட். உங்களோடு இருக்கும் பொழுது கூட்டணிக்கே வேலை. அண்ணா உங்களோட இருக்கும் பொழுது ஸ்டாலின் சொன்னதான் சொன்னார் வெளியில வந்து. அப்படி எங்களோட இருந்திருக்கணும். எங்களோட இருந்து அவர் சொல்லியிருந்தார் ரைட்டு. அங்க இதை சொன்னாதான் சேர்த்துக்கிறேன்ட்டான். அதனால ஐயுஎம்எல்க்கு வழி இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும்ங்கிறதுக்காக சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லல. அப்ப அவங்க அது தேவையில்லைங்கறாங்கல்ல. சொல்லணும்ல. அதுதான் சொல்றாங்கல. குற்றச்சாட்டு ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கட்சியின் தலைவர் சொல்லும் பொழுது அப்புறம் தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? தைரியமா நீங்க தானே சரி 180 கோடி பேரம் பேசி 10 பேர் அரெஸ்ட், நேற்று ஒரு ஆள் அரெஸ்ட். ஏன் யார் செஞ்சா? இதுக்கு தான் நீங்க பேரம் பேசுறதுக்கு தான் உங்க பேரம் வரைக்கும் அரசியலுக்கு வந்தீங்களா? நான் கேக்குறேன். யாருமே அரெஸ்ட் ஆகல. எப்படி
வைகோட்ட விஜய் 300 கோடி பேசியிருக்காரு. எம்எல்ஏ போகல. அண்ணன் தான் கூட ஆனா ரெண்டு இருந்தாரு. எம்எல்ஏ போல. இல்ல அண்ணன் தான் கூட இருந்தாரு. அதான் மேட்டர். ஏங்க நான் சாட்சி சொல்றேன். நீங்க கூட இருந்தீங்க. நான் சாட்சி சொல்றேன். நீங்க இருந்தீங்களா? எனக்கு தெரியும். 180 கோடி சொன்னீங்க, நீங்க இருந்தீங்களா? 180 கோடி நீங்க இருந்தீங்களான்னு கேக்குறேன். ஐயா இருங்க நான் இந்த கேள்வி அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். நீங்க சொன்னீங்களான்னு கேக்குறாருல, நீங்க கூட இருந்தீங்களான்னு கேக்குறாருல. நான் அண்ணா அதுல உங்களுக்கு இருங்க. அவர் ஊடகத்துல ஒரு செய்தியும் பார்க்க மாட்டாரு போல இருக்கு. போறது இப்படிலாம் சொல்ல ஊடக கூடாது. செய்தியை வச்சு பேசக்கூடாது. ஆதாரத்தை வச்சு பேசணும். அமைச்சர் சொன்ன செய்தி சார். ஆதாரத்தை வச்சு பேசுறது திமுக. ஆதாரம் 10 பேர் அரஸ்ட் சார். 10 பேர் அரசு. நீங்க தொடர்ச்சி எது கைது பண்றீங்க? கோர்ட்ல போய் அசிங்கப்படுறீங்களா? 180 நீங்க 180 கோடி பேரம் பேசி 180 கோடி பேரம் பேசி கைது செஞ்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி எதுக்கு இப்ப திருவல்லிக்கேணில வந்து கையெழுத்து போறாரு டெய்லி? எதுக்கு போறாராம்? குற்றம் நிரூபிக்கப்படல. அப்ப ராஜ்மோகன் மீது நிரூபிக்கப்பட்டா? பள்ளிக்கல்வித்துறை சொன்னாரா? அவங்க வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க கேக்குறது ஒரு சுற்றறிக்கை. இது மாதிரி 3 மொழி கொள்கை வந்து அமல்படுத்த போறாங்க சிபிஎஸ்இல. அது அமல்படுத்தியாச்சா? அதுதான் சொல்றாங்க. இருக்கு. அமல்படுத்த போறாங்க. நான் இப்ப கொடுக்குறேன். அதை எதிர்த்து நீங்க என்ன சுற்றறிக்கை விட்டீங்கன்னு கேக்குறாங்க. 180 கோடி டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் வேணாம். டைவர்ஷன் கிடையாது. உங்களால எந்திரிச்சு நிக்க வழி இல்ல. 180 கோடிக்கு பேரம் பேசுனீங்க, அதுக்குமே முடியல. இப்ப எடப்பாடி வந்து சொல்லியாச்சு, நீங்க 3 பேர் எங்க போய் குத்த வச்சு உட்கார்ந்திருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அலையில கட்சிக்கு 300 கோடி ரூபாய்க்கு டிவி கேட்ட பேசுறீங்க. இருங்க. எங்களை ஏன் சார் இவ்வளவு கம்மியா பேசுறீங்க? இருங்க கிளாரிட்டியா அவர் முடிச்சிட்டு அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 எம்எல்ஏ எங்க எம்எல்ஏங்க. சரி ரொம்ப சிம்பிள். எங்க எம்எல்ஏ வச்சிட்டு அங்க போய் 300 கோடி பேசுறீங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப ஸ்டாலின் இடைத்தேர்தல் நின்னு ஜெயிச்சிருவாரானே? இல்ல நம்ம அவ்வளவு தூரம் போறோம். ஏன் இடைத்தேர்தல்? ஏன் அது ஏன் எதை வராது? இன்னும் 25 பேர் ரிசைன் பண்ணுவோம். அதெல்லாம் அமித்ஷா பேசிட்டு வந்தாச்சு. திமுக பண்ண பேசிட்டு அமித்ஷா பேசியாச்சு. பேசிட்டீங்களா? அதெல்லாம் யார் செங்கோட்டையன் சார் நீங்க பேசுனீங்களா அவங்க பேசுறாங்களா சார்? மேடம் செங்கோட்டையன் பேசிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அறிவிக்கல. என்ன ரீசனு? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் 20 பேர் ரிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. மொத்தமா நடத்தணும். ஏங்க எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோலு? அது அட்டானமஸ் பாடி இல்லைங்க. புரியுதா இல்லையா? அது டோட்டலாக க்ளோஸ்ட் ஆன பாயிண்ட். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல ரிசைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம். ஏங்க நீங்க வாங்கிருக்கீங்க, இன்னும் வாங்கி பேர முடியல. அவருடைய இன்னொரு 7-8 பாக்கி இருக்கு. நான் உங்ககிட்ட வரேன் சார். ஏங்க அந்த தலைவர் நீங்க வாங்கலாம். நீங்க வாங்கலாம். அதே காங்கிரஸ் கூட தானே போய் நின்னு பேசி ஜபர்தஸ்தா அந்த இப்ப இப்படி செஞ்சீங்களா? இப்ப மறுபடியும் சொல்லுங்க. நாங்க இப்படி தான் மறுபடியும் வந்துருவோம் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கே காங்கிரஸ் க்ளோஸ். அன்னைக்கு காங்கிரஸ் க்ளோஸ்லனே அன்னைக்கு அப்படி சொல்லி தான் எம்எல்ஏ கூட வர முடியாம முதலமைச்சரா இருந்தவர் ஸ்போர்ட்ஸ்ல நிக்கிறாரு. அன்னைக்கே சொன்னா மேடம். பாயிண்ட்க்குள்ள வந்து தலைவர் கார்ல ஏறி கரெக்ட்டா தான் கேக்குறாரு. ஒரு பாயிண்ட்க்குள்ள வந்துறோம். ரொம்ப கருத்தோட முடிவு. காங்கிரஸோட பேச முடியும். சார் ஒரே நிமிஷம். முதல் சுற்று கருத்தோட முடிவு. இவங்களோடு இருக்கும் பொழுது யாரெல்லாம் புனிதர்கள்னு சொல்லி இவங்க தூக்கி வச்சு பேசினாங்களோ இவங்களை கூட போனோம்னாக்கா அரசியல் அனதை ஆயிடுவோம். இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல. இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் எழுபடலை. 3 தலைமுறையாக இருந்த அரசியல் இருந்தால் கூட மக்களுடைய மனசை வெல்ல முடியாமல் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் கூட தோத்துட்டார்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்களை விட்டு எல்லா தலைவரும் விலகி வரும்பொழுது வைத்தறிச்சல கத்துறாங்க. ஆனால் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக முயற்சி எடுத்தாங்கன்றது நிதர்சனமான உண்மை. கூட்டணி கட்சி தலைவர் நேரடியாக ஸ்டாலின் சொன்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க பொழுது 3 பேரும் பிஜேபியின் செல்ல குழந்தைகளாக இவங்க தான் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர வேற யாரும் இல்லை. இப்படி டிவிகே மீது வந்து குறை சொல்லி தான் அண்ணனும் சரி திமுகவும் சரி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. மறுபடியும் குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னா சொல்லுங்க. உள்ளாட்சி மன்றத்தில் ஒன்றும் ஒரு வழி முடிவு சொல்லிடுறேன். நீங்கள் அங்கே போயிடுங்க. பண்ண சொன்னார் மறந்துடுவோம். பாயிண்டில் கரெக்டாக சொன்னார். இவங்களோட கூட்டணி போனால் மீண்டும் அனாதை ஆகிடுவோம் அப்படின்னு அண்ணன் தான் பதிவு பண்ணார். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இப்படி தானே உண்மை. அனாதை கேசத்துக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்த கட்சி திமுக. அதனால் வந்த விளைவு தான் இப்போ இந்த நிலைமையே வந்தது. அப்ப தனியா நிக்க போறீங்க தேர்தல்ல? எங்க தலைவரே தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. ஏங்க எங்க தனியா நிக்கல. தனியா விடப்பட்டிருக்காங்க. விட்டதே கிடையாதுங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது தனியா தான் கேட்கலாம் சார். ஆனா ஒருத்தனும் தனியா நிக்க விட்டது இல்ல. நாங்க குதிரை வெளில வந்தா ஏறி பின்னாடி 4 பேர் உட்காந்துக்கிறோம். சரி சார். இப்ப ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொகுதி மறுவரையறை வந்து ஏற்கனவே நீங்க டீலிமிட்டேஷனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி நடந்தப்ப வந்து திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கலங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு வந்து அதை கிழிச்சு போட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன பண்ணாருங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மறுபடியும் அதை வந்துட்டு படிச்சு பார்ப்போம். தமிழகத்துக்கு நலன் இல்லாமல் இருந்ததுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏன் கண்டிப்பாக தொகுதி மறுவரையறைக்கு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டோங்கிற வார்த்தை ஏன் ஆர்எஸ் பாரதி அவர்கள்கிட்ட வரல? 7.18% தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ்.
பாப்புலேஷன் பேசிஸில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் மாறிக்கவே இல்லை. திரும்ப அவங்க பில்லு போன தடவை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா விமன் பில்லோட சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த தடவையும் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் யூகம். டிராஃப்ட் வந்துருச்சா, உங்ககிட்ட இருக்கா, எங்கிட்ட இருக்கா? இல்லை. அப்போ வந்ததுக்கப்புறம் படித்து பார்க்கணும்ல, அதான அறிவுள்ளவங்க செய்கிற செயல். அப்போ படித்தே பார்க்கல, எல்லாமே யூகத்தின் அடிப்படையில். இந்த தகவல் அறிக்கை இருக்கான்னா இல்லை அவர் பேசிட்டாரு. அறிக்கை இருக்கா இல்லை. சரி, டிராஃப்ட் வந்துருச்சா, வரல. ஆனால் தகவல் செய்தி இதை வச்சே வந்து ஒரு மீடியா சேனல்கள் எல்லாமே வந்து ட்விட்டர்லயும் சரி இல்ல சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே சரி சுத்த விடுற வேலையா பாக்குறாங்க. அந்த இடத்துக்கே வரல. எங்களுடைய பாயிண்ட் இஸ் கிளியர். இது ரெண்டும் இஸ் மேண்டேட்டரி ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் நலனை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது குறைஞ்சிச்சுன்னா, இது மாறுச்சுன்னா, இந்த பேட்டர்ன் மாறுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இதிலிருந்து மாறினா மட்டும்தான் வந்து எங்களுக்கு பிரச்சனை. இது மாறாத வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் again the remaining points also has to be considered. Unless and otherwise the draft is being introduced in the assembly, we will not be in a position to say anything. But in the interest of the state, தமிழ்நாட்டினுடைய நலன், இந்த 2 பாயிண்ட்டை நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இது இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா அவங்க 2-3 ப்ளே பண்ணாங்க. 50% கூடுதல் எல்லாருக்கும் கொடுத்தா ஒன்று தானேங்கிற ஒரு ஸ்டேவும் சொன்னாங்க. தட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு வந்து ஃபண்ட் அலோகேஷனில் பிரச்சனைகள் நமக்கு வரும், பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட் அலோகேஷனில். அது மாதிரியான எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ டிராஃப்ட் அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அதை படித்து பார்க்காம ஒரு முடிவை சொல்கிறதுங்கிற சரியாக இருக்காதுங்கிறது எங்களுடைய அமைப்பு சொன்னது 100%. அப்போ ப. சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, திமுக மற்றும் சரத்பவார் கட்சியோட ஆதரவை வந்து இது பாஜக நாட இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம், அது யூகமா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அதை? இல்லை, அவருக்கு வந்து போட்டு வாங்கணும், என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லணும், அவருடைய எதிர்பார்ப்பை தான். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ப. சிதம்பரம் அவர்களாம் நாங்கள் வந்து ஒரு உயரிய நிலையில் வச்சுருந்தோம். அவருக்கு இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது எங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி. ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் டீலிமிட்டேஷனுக்கு அங்கே போகும்போது ப. சிதம்பரம் மாதிரி இப்படி சொல்லிடுறா, அப்போ நீங்கள் அவரோட போகிறீங்களா அப்படின்னா, ஏங்க எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அறிவிக்கணும், சார் நாங்கள் இன்னார் கூட போகிறோம், இந்த காரணத்துக்காக போகிறோம்னு. வேறு கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் ஒருத்தர் எங்கள் கட்சியில் என்ன செய்ய போகிறோம்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி எங்கள் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லலாம்? எங்கிருந்து புதுசாக இப்படி ஒரு கலாச்சாரம் வந்து அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சொல்லியிருப்பாருன்னு நான் எடுத்துக்கணுமா? அவரோட யூகம், அவர் ட்ரை பண்ணுறாரு. இப்போ அவங்க கூட இருக்கிறதுனால இது மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்டாரு. யார் கூட சேர்றோமோ ப. சிதம்பரம் அவர்கள் கடைசியா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸோட 2026 சட்டமன்ற தேர்தலோட கூட்டணி எப்படி அமைஞ்சிச்சு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில ஊறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது சின்ன பேப்பரா இருந்தாலும் பெரிய பேப்பரா இருந்தாலும் அது ஊறின பேப்பர் தான். அப்போ காங்கிரஸ் அவங்களோட இருக்குன்னா இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் தானாக வந்துடும். டிவிக்கு கூட இருக்குன்னா இது மாதிரி போட்டு வாங்குற பழக்கம், இல்லாதது ஒன்று பரப்புற பழக்கம், என்னதான் சொன்னா நடக்குதுன்னு பார்க்க. இது வரைக்கும் உங்க கூட தான் சிதம்பரம் அவர்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் வந்துட்டு இழுபறியா இருந்துட்டு இருக்கிறப்ப ப. சிதம்பரம் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்ததுங்கிறத பார்க்க முடிஞ்சது. அவர் ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தானே இருக்கு. இது வரைக்கும் அவர் அப்படி இல்லை. அந்த கூட்டணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டாருங்கிறத நான் அங்கேயே பதிவு பண்ணேன். அவர் யார் எங்க கட்சி விஷயத்த சொல்றதுக்கு? நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத மற்றவங்க யார் முடிவு பண்ணுறது? எங்கள் கட்சியினுடைய தலைவர் அஃபீஷியலாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார்? அறிவாலயத்தில் உட்காந்து நாளைக்கு அண்ணன் மாதிரி ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அமைப்பு செயலாளர் என்ன சொல்ல போகிறார்? எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பேச போகிறாங்க? எங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் அஃபீஷியலாக என்ன பேச போகிறாங்க? அதுதான் கண்டென்ட்டாக எடுத்து வச்சு பேசணுமே ஒழிய வேறு கட்சியில் இருக்கிற தலைவர்களும் திமுக இதுதான் பண்ண போகுது. அப்போ நான் சொல்கிறேன், பிஜேபியும் தாவேகாவும் இணைப்பு விழா நாளைக்கு வச்சுருக்காங்களாட்ட இருக்கே அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வச்சு விவாதம் வைப்போமா? வைக்க மாட்டோம்ல. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க, நடக்குமா அப்படின்னா அது மட்டும் நடக்குமா? ஆனால் இது நடக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்போமா என்ன? அதாவது டீலிமிட்டேஷன் பற்றி வந்து முதல்ல யூகிச்சது, எதிர்ப்பு தெரிவிச்சது திமுக தான். இன்னமும் அதே நிலைப்பாடு தான். திமுக தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்பெல்லாம் டிராஃப்ட்டுக்காக யாரும் வெயிட் பண்ணல. இப்போ எதுக்கு டிராஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணு? இப்பயும் தொகுதி மரவரை அப்படியே இருந்துச்சுன்னா நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்ல ஏன் தயக்கப்படுறீங்க? அப்படியே எதுக்கு அவர்கள் வந்து ஏன் தயக்கம் காட்டுறாரு? நீங்க கேட்குற கேள்விதான். ப. சிதம்பரம் போட்டு வாங்க ட்ரை பண்ணார். நான் என்ன சொல்றேன், நான் தெளிவாக சொன்னேன், நான் படிச்சு பார்க்காம ஒரு விஷயத்தை நாங்க முடிவெடுக்க கூடாது. அதுதான் நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, டீலிமிட்டேஷனுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது இந்தியாவிலே எதிர்ப்பு தெரிவிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள். எந்த ஒரு விஷயத்துல இந்தியாவிலே எதிர்ப்பு தெரிவிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் தமிழகத்துல இருந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப மென்மையா அதை கையாளுறீங்களேங்கிறதுனால தான் இந்த சந்தேகம் வருது. இந்த மென்மையா
இந்த வந்து அழுத்தம் கொடுக்கறது, இன்னும் சேர்த்தி அழுத்தம் கொடுக்கணுங்கிறது இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஸ்டாண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். 7.18% தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் இருக்கா. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அந்த பர்சன்டேஜ் குறையாமல் நாங்கள் 50% கொடுக்குறோங்கிறதெல்லாம் பேசினார். ஆனால் நாங்கள் கூட்டத்தை அதுக்கு 3 மாதம் முன்னாடியே நடத்திட்டோம். நடத்தின போது அந்த கண்டிஷன் இருந்துச்சானா இல்லை. ஸ்ட்ரென்த் 845 கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை ஏற்றுறதுக்கான பிளான் பண்ணாங்க. நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் பேசிஸில் தான் பண்ணணுங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சாங்க. அப்போ தான் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. இது நடத்தினதுக்கு அப்புறம் தான் அமித்ஷா அவர்கள் இறங்கி வந்தார். என்ன நிலைக்கு இந்த 50% கொடுக்குறேன், இப்போ அது ஒத்துங்க, விமன் பில்லோட ஒத்துங்கன்னு. அந்த இறங்கி வர அளவுக்கு வச்சதே திமுக தான். அந்த ஃபேட் டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடந்தது தான் காரணம். அன்னைக்கு நம்மளுடைய இன்னைக்கு தெலுங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி சொன்னார், the only person to represent the states and its rights is Mr. Stalin. பாராட்டி பேசினார். நானும் சொல்றேன், அந்த இடத்துல இருந்து விலகவே இல்லை. அதான் சொல்றேன், இன்னமும் பிஜேபி என்ன பேட்டர்ன்ல கொண்டு வருது அப்படிங்கறத பேசணும். ஒண்ணு. அடுத்தது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் தாவேக்கா உட்கார வச்சு நீங்க கேட்கவே கூடாது. ஒரு எம்பி இருக்காங்களா, இதுல என்ன போய் பார்லிமெண்ட்ல அவங்க பேசிட போறாங்க, இல்ல ஸ்டேட்ல இருந்து இதை நிறுத்தி வைக்கிறது? இல்ல எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. எனக்கு விளக்க நீங்க சொல்லுங்க. நான் வந்து இது டீலிமிட்டேஷன் உள்ள மட்டும் நான் பேசல. இல்ல நான் கேக்குறேன்னா சரி, இப்படி தான் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு முடியும் கேட்டிங்க. இல்ல இப்போ ஏதாவது சொல்லுவாங்கல சார், இப்போவே கேக்குறேன். இதுக்கு முன்னாடி 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இப்படி தான் கேட்டாங்க. கேட்டோம், இப்போ புரிஞ்சிட்டு கேக்குறோம். இல்ல பார்லிமெண்ட்லயே இல்லாத இவங்க, இல்ல பார்லிமெண்ட் இத நாங்க எதிர்ப்போம்னு சொல்லிட்டீங்க. அவங்க நீங்க ஒரு கட்சியாவே அங்கீகரிக்காம இருந்தீங்க. இன்னைக்கு அவங்க தான் தமிழகத்தை ஆட்சி பண்றாங்க. அப்படி நம்ம கேட்க முடியாது. பிஜேபி எதிர்க்கிறோம்ங்கிறதுக்கு இன்னொரு பெரிய இன்னைக்கு ஒரு அத்தாட்சி சொல்லவா? சோனம் இன்னைக்கு ஃபாஸ்டிங்ல இருக்காருல்ல, 18 நாள் ஆச்சு. அவர் யாரை எதிர்த்து நிக்கிறாரு? யார் ரிசைன் பண்ணணும்னு கேட்கிறாரு? பிஜேபி எதிர்த்து தான் வந்துட்டு போய் முழுமையான ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கு. இவன் கட்சியில இருந்து ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் போயிருக்காங்களா? நாங்க பிஜேபி எதிர்த்து இந்த இதில் போய் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவர் நீட்டுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு, இது மாதிரி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு உட்காந்துருக்காங்களா? ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சியும் கொடுத்துருக்கு. கொடுக்காத கட்சி எது எதுன்னு சொல்லட்டுமா? இவன் கட்சியும் சேர்த்து. அப்போ இதுலேருந்தே தெரியல பிஜேபி யார் எதிர்க்கிறாங்க, யார் வந்து வாயளவில் எதிர்த்துட்டு கம்மன் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்கிற வித்தியாசம் தெரியுதா? சரி, அவங்க வந்து கடுமையான எதிர்ப்பு இப்பயும் கடைபிடிக்கிறாங்க. சொல்லுங்க சார். இன்னொன்று ஐஎம்எல்ல சொன்னார், அப்படி சொன்னாருன்னு ஐஎம்எல்ல முதல்ல அந்த 3% ரத்து ஆயிருக்குது, அதை முதல்ல பார்க்க சொல்லி சொல்லுங்க. ஏன்னா சார் 50 வருஷமா மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆட்சியில் இருந்தீங்க. 3% 5% ஆக்கணும்னு கேட்டிருந்திருக்காங்க முஸ்லிம் அமைப்பினர். திரு கலைஞர் அவர்கள்ட்டயே கேட்டிருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்பெல்லாம் ஆகவே இல்லையே சார். ரத்தா இருக்கே. இப்ப 3% எதுக்கு ரத்தா? அத நம்ம கேட்கலாம். 3.5 மாத்தணும்னு இவர்ட்ட கேட்கலாம். இல்ல 3.5 ஆக்கணும்னு இல்ல 3.5 ஆக்கணும்னு திரு கலைஞர் அவர்கிட்ட ஒரு மேடையிலேயே அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. தெரியும். அதாவது நிறைவேற்றப்படவே இல்ல. 3.5% ஏன்னா 3 கொடுத்ததுக்கு முக்காடு போட்டு விட்டீங்க. அப்புறம் நான் 5 சும்மா இருக்க மேடம். ஐஎம்எல்க்கு அதுவா? எப்படி ஏடிஎம்கே எங்களோட கூட்டணின்னு சொன்னீங்க. நான் சொல்றேன் 2/3 மெஜாரிட்டியை கூட்டிக்கிட்டு வான்னு சண்முகத்தை போய் வீட்டுல பார்த்து பேசுனது இப்போதைய முதலமைச்சர். கேட்கலாம். அந்த 2/3 மெஜாரிட்டி வராம 25ஓட நட்டுக்கிட்டு போயிருச்சுன்னு தான் ரிசைக்னேஷன் பேட்டர்னுக்கு ஆபரேஷன் தாமரை ஃபார்முலாக்கு 2008 என்ன பிஜேபி பண்ணுச்சு, 2018 பிஜேபி 17 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சு, காங்கிரஸ்ல இருக்கிற 13 பேரை ரிசைன் பண்ண வச்சு, 4 பேர் அங்க இருக்க ஜனதாதளம் யூல இருக்கிறவங்களை ரிசைன் பண்ண வச்சு, அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு 16 பேர் எம்எல்ஏ ஆக்குனாங்கல்ல, அதே பேட்டர்ன் தான் போயிருக்கு. இப்ப 7 பேர் ரிசைக்னேஷன். மாமன் சொன்னார் அழகா, இன்னும் 7 பேர்ல இருந்து 8-10 பேர் ரிசைன் பண்ண பிறகுதான் தமிழ்நாட்டுக்கான இடைத்தேர்தல் வரவே போகுது அப்படிங்கிறதையும் பதிவு பண்றேன். இன்னொன்னு 120 ஸ்ட்ரென்த் இவங்க உருவாக்கிக்கிட்டு தான் உள்ளாட்சி தேர்தலே நடத்த போறாங்க. அது வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் இவங்க நடத்த போறதும் கிடையாது. அது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கூட்டணியில் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் எங்கே முக்காடு போட்டு நிற்க வைக்க போகிறாங்கிறது இந்த சொந்த ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கூட்டணி கொடுக்குற முக்கியத்துவம். இப்போ ஷட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கார் ஆதவ அர்ஜுனா அவர்கள், நம்ம யார் கூட அன்புமணி ராமதாஸ் அண்ணன் கூட. அப்போ பானையை உடைச்சிட்டு மாங்காய் எடுக்கிறதுக்கு யோசனை இருக்குதா? இதை டபுள் அத்தனையும் நீ டிவிக்கே தான் போட்டுட்டு இருக்கு. கேட்கலாம். அதாவது பாமக வந்து தாவேக்காவை நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து உங்க சைடு வராங்களாங்கிற கேள்வியும் வந்துட்டு பார்க்கப்படுது. அவங்க வந்து எதிர்ப்புல தீவிரமா தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்பதான் சொன்னாங்கல்ல, எங்க மேடம் சொன்னாங்க? இவ்வளவு நேரம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நாங்க வந்து பிஜேபி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு அந்த டிராஃப்ட்ல ஏதாவது காரணம் இருக்கான்னு நாங்க பாத்துருவோம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லல. அப்படிதான் சொல்லிட்டு டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுப்போம்ங்கறத அவங்க சொல்றது அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். டிராஃப்டே வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணீங்க. இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்றோம் எல்லா ஸ்டேட் லீடர்ஸையும் சொல்லி கிளம்புனீங்க டிராஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி.
இப்போ ஏற்கனவே டிராஃப்ட் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஏப்ரல் மாதம் கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஓட்டு அளிப்போம்னு சொல்லல, ஃபேர் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு நாங்க போடுறோம்னு சொல்றாங்க. அவரோட டைம் சார். 7.1 let him speak sir. நான் கேக்குறேன் 7.1 அவரோட டைம் ஸ்டீல் பண்ண வேணாம் சார். very clear. அவர் let him speak sir. சொன்னது புரிஞ்சா திருட வேணாம்ன்றாங்க. ஐயோ ப்ளீஸ் சார். ஐயோ சாரி சார். அப்பல்ல இல்ல சார், நீங்க வேற கோத்து விடாதீங்க சார். அவங்க இப்ப வரப்போற டிராஃப்ட்ல நாங்க வந்து மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பூச்சி வேலை பண்றதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு பாக்குறோம்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பத்தி 7.18 எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, அது ஏற்கனவே சொல்லும் பொழுதும் எத்தனை பர்சன்டேஜ் இங்க சீட் இருக்கோ அதே நம்பர்ஸை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்தியால 100% எம்பி சீட் இருக்குன்னா அதுல தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் 7.18னா 850 சீட் ஆனாலும் அதே பர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் போன முறை கொடுத்துட்டு வந்த அமெண்ட்மெண்ட்டும். இப்போ அவங்க நகர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சா? ஏன்னா திரும்பவும் அதுதான் வரப்போகுது. ஸோ இவங்க நகர்ந்துட்டாங்க, டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நடுவில் ஒன்று வந்து இப்படிதான் மேடம் டிஎம்கே வந்து அப்படியே நைஸா அப்படியே ஒன்று ஃபால்ஸ் நரேட்டிவை சொருகி விட்டுருவாங்க. 3.5% ரத்துன்னாரு. என்ன ரத்து? என்னென்ன ரத்தாச்சு? 3.5% கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சுல. என்ன ரத்தாச்சு சொல்லுங்க. கன்வர்ட்டட் முஸ்லிம்ஸ்க்கு இருக்கிறத யார் எடுக்க சொன்னா? ரத்தாச்சா? இஸ்லாமியர்களுக்கு 3.5% இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், பிசி ரிசர்வேஷன் வந்து ரத்துங்கறாங்க. அது ஃபால்ஸ் நரேட்டிவ். அது ஃபால்ஸ் நரேட்டிவ். அது ஃபால்ஸ் நரேட்டிவ். நீங்க தான் இவ்வளவு நேரம் மாத்திட்டீங்க. இது வரைக்கும் உங்க ஸ்டாண்ட் என்ன? அதுல இவ்வளவு நேரம் நீங்க தான் மாத்தி. நீங்க கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்துறீங்க? இவ்வளவு நேரம் நீங்க தான் மாத்தி பேசிட்டீங்க. அப்ப நீங்க ரத்த சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பிஜேபி கைக்குள்ள வேலை பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் தப்பு தப்பு. தப்பெல்லாம் இல்ல. அவர்தான் மாத்தி கிடையாது. உங்க தவறு. உங்க தப்பு. நெக்ஸ்ட் தப்பு. நாங்க பொய் எல்லாம் சொல்லல. நாங்க பொய் சொல்லவே இல்ல. நீங்க கோர்ட்ல வந்து ஆர்டர் என்ன எடுத்தீங்க? அவரோட அந்த கேள்விக்கு உங்களோட சுற்றுல நீங்க பதில் சொல்லிடலாம் சார். முடிச்சிருங்க நீங்க. இதன் மூலமா அவர் வந்து ஒரு தவறான ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றாங்க. 3.5% ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இருந்த அந்த ரிசர்வேஷன் ஒன்னும் இருந்தல. யார் கொடுத்தது? யார் கொடுத்ததுன்னு சொல்லியே சொல்லுங்க. நாங்க தான் 60 வருஷமா ஆட்சியில இருந்தோம். சும்மா நாங்க தான் கொடுத்தோம். அதையும் சொல்லுங்க. வந்து நாங்க கொடுத்தத யார்? கோர்ட் காலத்தின் கட்டாயம் மேடம். கொடுத்துதா ஆகணும். யார் ஆட்சியில இருந்தாலும் கொடுத்துதானே சார் ஆகணும். கொடுக்கிறதுக்கு மனசு வேணும். அப்ப 5% ஏன் சார் கொடுக்கல? அந்த 1% ஏன் இன்கிரீஸ் பண்ணல? என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 1% ஏன் இன்கிரீஸ் பண்ணல? அதுக்கு மனசு இல்லையா? 3% இல்ல ஏன் கோர்ட் நிறுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னு கேட்க மாட்டீங்க. காலத்தின் கட்டாயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆமா கொடுக்கிறதுக்கு மனசு வேணும். கொடுக்காதவங்கள பத்தி நீங்க கேக்குறதே கிடையாது. நான் கொடுத்தோம்னு சொன்னா பாருங்க திமிரல பேசுறாங்க. கொடுத்தோம்னு சொல்லி காட்டுறாங்க. இதுதான் உங்களுக்கு பழக்கமா இருக்கு. கொடுத்தத கொடுத்தோம்னு தாங்க சொல்லணும். எங்க பேர் இருக்குதாங்க செய்யணும். அப்ப திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் மனசு இருந்திருக்கு. இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். அவருடைய நேரத்துல கூட அவரை பேசக்கூடாம அதை கூட எடுத்துக்கிட்டு இவங்க கொடுத்தவங்க நியாயமா இருங்க சொல்லுங்க சார். சோ அந்த ரிசர்வேஷனையே வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு அபாண்டமான பொய். ஓகே, அந்த ரிசர்வேஷன்ல இப்ப புதுசா கன்வெர்ட் ஆற இஸ்லாமியர்களை பத்தின கேஸ் தானே தவிர அது கோர்ட்ல நடந்துட்டு இருந்த கேஸ். புதுசா வேற கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்து ஹிந்துஸாக இருந்து அவங்க கன்வெர்ட் ஆனாங்கன்னா அவங்கள எப்படி அகாமடேட் பண்ணுற கேஸ் தான். அந்த கேஸுக்கான மேல்முறையீடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது டிவிகே சைடில் இருந்து. இதை நீங்கள் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்று மேல்முறையீடு தான் போக முடியும். அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா இஷ்யூலையும். இதுக்கு முன்னாடி கவுஸ்லாட்டர் சொன்னாங்க, இப்போ அதுக்கு பாயிண்ட் சொன்ன உடனே அதை அப்படியே சப்ளைம் பண்ணிட்டாங்க. இந்த 3.5%ஏ ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பதற்றத்தை இஸ்லாமிய சகோதரர்கள் மனசுல விதைக்கிறதுக்கான முயற்சி தானே தவிர இதுல சற்று ஒப்பு கூட ஒரு உண்மையும் அதுல கிடையாது. அது வந்து அந்த மக்களுக்கு தெரியும். அதாவது மெல்ல பாஜகவை நோக்கி வந்து நகர்றாங்க. எப்படி டீலிமிட்டேஷனுக்கு வந்து முதல்ல குரல் கொடுத்தாங்க, இப்போ எப்படி ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. அப்ப பாஜகவை நோக்கி டிஎம்கே மெல்ல நகர்கிறது அப்படிங்கறது வேகமா போயிட்டு இருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேணாலும் போகும். அது எங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? இல்லை மக்களுக்கு வருத்தம் இருக்கும்ல. இருங்க வரேன், நான் கேட்குறதுலாம் பதில் சொல்லுங்கள். அதான் ஓப்பனில் சொல்கிறேன்ல, சனாதனம் ஒழிக, சனாதனத்தை ஒழித்தே தீர்வோம், உதயநிதியோட நாங்கள் கை கொடுப்போன்னு பிஜேபியில் மோடியை வந்து பேச சொல்லுங்கள், பேசி முடிச்சிடுவோம். நாங்கள் ரெடி.
ஏன் என்ன இப்போ நாங்கள் எதுக்காக பிஜேபிகிட்ட எடுத்துகிட்டு இருந்தோம்? அப்படியே மத சார்பற்ற கொள்கை நடா கொள்கை. பிஜேபியோட பாலிசி என்ன? இந்த நாட்டில் முஸ்லீம் இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் இருக்கக்கூடாது. எங்கள் பாலிசி என்ன? அவன் 2 பேரும் இங்கே இருப்பான், நீ இருக்கக்கூடாது. இதான் மத சார்பற்ற பெரிய எதுவும் தெரியாத மாதிரி அரசியல் நிபுணர் மாதிரியெல்லாம் டிவிக்கு பேசக்கூடாது. அங்கே போகிறோம், இங்கே வரோம், இப்போயும் திரும்பி சொல்கிறேன், எதுக்கு வள கொலன்னு நான் பேசுகிற டீலுக்கு ஓகேன்னா என் தலைவர்கிட்ட நானும் மாப்பிள்ளையும் போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அது அப்புறம் கூட பேசிக்கோ. இன்னொரு பாயிண்ட் வருவோம். டீலிமிட்டேஷன் ரொம்ப தெளிவாக போட்டு ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷனு? ஏன் ப. சிதம்பரத்துக்கு என்ன இப்போ பிரச்சனை? காங்கிரஸ்காரங்களை விட திமுககாரங்களுக்கு அதிகமாக தெரியும் டீலிமிட்டேஷனை பற்றி. அவர் கரெக்டாக சொன்னார். ஆரம்பிக்கும் போதே கொதிச்சு பொங்கி எழுந்தவன் திமுக காரன். நானும் தான் சார் கேட்டேன். அதான் டிஃபரன்ஸ் இருந்தது சார். நான் அதாவது அப்பக்கு இப்பக்கு டிஃபரன்ஸ் இருக்கேன்னு கேக்குறேன். மேடம் மாற்றமே இல்லை. நாங்கள் அதில் தெளிவாக இருப்போம். எங்கள் ஸ்டாண்டு எங்களுக்கு தெரியும். பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது எங்கள் பவர் என்னவோ அதை நாங்கள் காட்டுவோம். அது ஏன்னா காங்கிரஸ்காரங்க கூட போய் நின்று ஒட்டி உறவாடி ஓட்டு போடணுமா? உனக்கு பேர் வாங்கி கொடுக்குறது எங்களுக்கு டியூட்டியா? நீ எங்களுக்கு முதுகுலையும் தோல்லையும் குத்திட்டு போவோம், நாங்கள் உனக்கு தூக்கி அங்கே உட்காரணுமா? சீட்டு கூட மாற்றி போடுறான்ட்டு வெளில வந்துட்டோம். காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பீங்க பாருங்க. சீட்டை கூட மாற்றி போடுறான்ட்டு வெளில வந்துட்டோம். அது என்ன ஸ்டாண்டு வேறு. இது என்ன காங்கிரஸோட பாலிசியா? உங்களுக்கு தெரியுமா? டீலிமிட்டேஷன் என்னென்னு காங்கிரஸ்காரன் கேளு. இந்த பிரச்சனை வந்தது காரணமே காங்கிரஸ்காரன் தான். யாருக்காவது வரும் தெரியுமா? பேசி பார்த்துருவோமா? இந்த டீலிமிட்டேஷனை கொண்டுட்டு வரும்போது என்ன பாலிசியில் வந்து நிறைய முரண்கள் இருக்கு சார். மேடம் நான் வரேன் மேடம். முழுசா உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட நான் கேக்குறேன். நான் ஓபனா சொல்றேன். காங்கிரஸ் தான் காரணம்ங்கறீங்க. அப்ப சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இஷ்யூ வரும்போது இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனையை கொண்டு வந்தவங்களே இவங்க தான். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை வரும்போது ஆல் ஓவர் ஸ்டேட்டுக்கும் போட்டாங்க. நாங்கள் அதை அப்படியே கடைப்பிடிச்சோம். சும்மா இருந்தவனெல்லாம் கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் விட்டாங்க. ரைட்டு கரெக்டு தானே? நாங்கள் அதை அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம். அன்னைக்கு ஃபாலோ பண்ணாமல் போனவன் ஊபி. இன்னைக்கு ஊபியோட ஸ்ட்ராட்டஜி எங்கே? எங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்கே? அன்னைக்கே இதை கண்டுபிடிச்சி 2 மிதி மிதிச்சிருந்தானா இன்றைக்கி இந்த பஞ்சாயத்து கூட வந்திருக்காது. இன்றைக்கி என்ன கொள்கை? ஊப்பிக்காரன் அதிகமாக இருக்கான், நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம்டா. அந்த கணக்கெடுப்பு படி எடுத்தாத. நாங்கள் கடைப்பிடிச்சவன், அவன் கடைப்பிடிக்காமல் அதிகமானவன். எப்படா 2 பேரையும் ஒன்றா கம்பேர் பண்ணுறேன்னு தான் அந்த பிரச்சனை வந்தது. இதெல்லாம் நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தா தெரியும். இதுக்கு சகுனியே அவங்க தான். ஆனாலும் இன்னைக்கு நாங்கள் எதிர்த்து என்னோட கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட் தான். தெளிவா இருக்கும். ஏன் கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட் தான். கேள்வி நான் பதில் நீ கேள்வியோட சேர்த்து நான் சொல்றேன். உங்க கேள்வி என்ன? இப்போ என்னங்க நீங்க பார்லிமெண்ட்ல பண்ணுவீங்க? இல்ல அது என் கேள்வியே இல்ல. காங்கிரஸ் இவ்வளவு குறை சொல்லிட்டு அவங்க கூட தானே 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி வச்சிருந்தீங்க. அவங்க பண்ண தப்பு இப்ப இந்த 2 மாசத்துல பண்ண தப்பு நீங்க சொல்லல. கடந்த பல வருஷங்களா பண்ண தப்ப இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேனுங்க, 2 தேசிய கட்சியுமே தமிழர்களை வாழ விட மாட்டான், அழிச்சிருவான். அதுல ஒருத்தனை கூடவே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் வச்சிருந்தோம். எழுந்திருக்கும் போதெல்லாம் 2 அரை அரைஞ்சு படுக்க வச்சிருந்தோம். அது சுதந்திரம் வாங்கும்போது எவ்வளோ இருந்தான் பாருங்க. எங்களோட கூட்டணி வரும்போது 108 கூட்டணியில் வந்தார். இப்போ எவ்வளோ இருக்காரு? 28ல் நிற்கிறாரு. அழிச்சிட்டிங்க. நாங்கள் அழிக்கலை சார், அவன் வளரல. இருங்க வளரல. நான் கூட அடிக்கடி சொன்னேன், 100 ஆர்லிஸ் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு வளரன்னு ஒரு புத்தி வராது. இதெல்லாம் தேராத கம்பெனி. நாங்கள் ஏன் வச்சுருந்தோம்? இந்த கொள்கைக்காக வச்சுருந்தோம். பிஜேபி ஏன் எதிர்த்தோம்? உன்னால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆபத்தை நான் நின்று ஏற்றுன்னு அடித்து பார்க்குறேன்னு சொல்லுவோம். இதே ராகுல் காந்தி இங்கே கூட்டிகிட்டு வந்து பேச விட்டோம். நீட்டுக்கு விலக்கு, ஆட்சிக்கு மத்திய அரசில் வந்து விட்டால் நான் கையெழுத்து போட்டு விலக்களிப்பேன்னாரு. ஏன் நீங்கள் போய் இப்போ வாங்கிட்டு வர வேண்டியதானே? மத்திய அரசுன்னு கூப்பிட்றீங்களே, வாங்கிட்டு வர வேண்டியதானே? டீலிமிட்டேஷனுக்கு பார்லிமெண்ட்டில் என்ன முடிவு எடுக்கணும்னு திமுக தலைவருக்கு தெரியும். எங்கள் தலைவர் அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்பார், என்ன பதில் பேசுவார்னு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்கே 1000 பேர் நாங்கள் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாளாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கு பாவம். ஒரு டிவி கேட்குறவங்க யாராவது ஒருத்தர் பதில் வருதா எங்களுக்கு? பழனி முருகன் கோயில் பஞ்சாயத்தில் நிற்கிது. முருகன் காலையில் 4:30 மணிக்கு கோமணத்தோடு காட்சி அளிப்பார். அதான் அவருக்கு ஒரு ஹேபிட்டு. மொத்தமாகவே கோமணத்தோடு நிற்க விட்டு போயிட்டீங்க. என்னையா நடக்குதுன்னு கேள்வி கேட்குறோம். முதலமைச்சர்லேருந்து ஒரு வார்த்தை வரல. 2 ஏக்கரை ஒருத்தம்ப 1.25 ஏக்கர் பண்ணது 2 கோடிக்கு ரைட்டுங்கிறாரு ஒரு மந்திரி தப்புங்கிறாரு. இந்த 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை தமிழ்நாடே பிச்சு நிற்கிது. இதில் மத சார்பற்ற இங்கே சேகர் பாபுன்னு ஒருத்தர்
அமைச்சராக இல்ல இருந்த முன்னாள் அமைச்சர்களோட பங்களிப்பும் அதுல இருக்கு. இங்க அவங்களோட பாருங்க. பினாமி தான் வந்து வாங்கி இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. இங்க பாருங்க, அப்ப அது யாரோடதுன்னு எடுத்துக்கிறது? மேடம் ஒன்று 8000 கோடி சொத்தை மீட்டு கொடுத்தவர் சேகர் பாபு. அன்னைக்கு நாங்கள் அதே சேகர் பாபு கிட்ட சொன்னோம், கடவுளே இல்லைன்னு சொல்கிற கட்சி திமுக, ஆனால் கடவுளை காப்பாற்றுறதுல நம்ம தான் முக்கியத்துவம் வாங்கணும்னு அவருக்கு பட்டம் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு ஆகா ஓகங்கிறீங்க, சிலுவையை போட்டுக்கிட்டு நான் சபைக்குள்ள போனோம் என்னை தெளித்து விட்டானுங்கிறீங்க. என்ன ஐயா நடக்குது? சரி, நம்ம அவங்ககிட்டே கேட்டுடலாம் சார். இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் நீங்க வரிசையா பதில் ஒரே சொல்ல ஒரு வேண்டிய வார்த்தை கட்டாயம் சொல்லிடுறா, இருக்கு. இது அவர் பதில் அதையும் சேர்த்து நீங்க கேட்டுருங்க. நீங்களும் டேரக்டா கேட்டுருங்க. கேட்டுருங்கம்மா. இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை, இன்னொரு ரவுண்ட் இருக்கா எங்களுக்கு. இன்னும் 2 minutes நிறைவு கருத்து கொடுக்குறேன் சார். எல்லாத்துக்குமே இதுக்கு மட்டும் ஒரே ஒரு சொல்லுங்க. சொல்லிடுறேன். இந்த இடஒதுக்கீட்டில் சாரி அந்த புதிய கல்விக் கொள்கை ஸ்கீமில் சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேணால் எடுத்து அதை பார்த்துக்க சொல்லுங்கள். மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், தமிழ்நாடோட பாலிசி என்னவோ சொல்லுங்கள். ஆனால் இந்தியை யாரும் அதில் திணிக்கலைங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காரு. ராஜசேகர் சார் நீங்கள் தெளிவாக கேளுங்க, திணிக்கலைங்க, ஜட்ஜி சொல்கிறாரு. ஆனால் இந்தி திணிக்கலை, ஏதேனும் ஒரு மொழியை படிங்கன்னு நீங்களாம் சொல்கிறீங்க. ஜட்ஜி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை படிக்கலாமேன்னு ஜட்ஜி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஜட்ஜி தான் சொல்லியிருக்காரு. ஜட்ஜி நான் இப்போ அவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன உங்கள் பதில்? இப்போ என்ன நீங்கள் மும்மொழி கொள்கையில் ஆக்கப்பூர்வமாக உங்கள் ரிட்டன் ஃபைல் கேட்கலாம். கரெக்டான டைம்ல கரெக்டான முடிவு எங்களுக்கு எடுக்க தெரியும். எங்களுக்கு தான் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் தான் ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட். இல்லை, ஜட்ஜு சொல்லியிருக்காருன்னு சொன்னார்ல அண்ணன். ஜட்ஜு திருடக்கூடாதுன்னு தான் சொன்னார், ஊழல் பண்ணக்கூடாது தான் சொன்னாரு, கொள்ளடிக்க கூடாது தான் சொன்னாரு. ஆனா திமுக அதை செஞ்சுதான் செய்யலையா? நம்ம டைரக்டா இதுக்குள்ள போய் இல்ல நான் சொல்றேன், செஞ்சாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆதாரத்தோட அண்ணன் சொன்னா ஒத்துக்குவாங்க. ஆனா ஊழலே யாரும் கொஞ்ச நேரம் இல்ல, அவர் அமைதியா இருந்தாரு, வாங்கிக்கிறேன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு, பேசிட்டோம். நம்ம திருப்பி உங்ககிட்ட அந்த நிறைவு எல்லாருமே புனிதர்கள் தான், வாழ்த்து சொல்லிடுவோம். சரி, நான் கேட்குறேன், இந்த இஸ்லாமியர் பிரச்சனை குறித்து சொன்னாங்க. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்களுக்கு குப்பை வண்டியில் கொண்டு வரப்பட்டது உணவு. வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம் எல்லாமே இருந்துச்சு. நான் அப்போ இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியர்களை என்னவா பார்த்தீங்க திமுக அரசாங்கம்? உணவை நோன்பு நோட்ட புனித நோன்பு நோட்ட நபர்களுக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து குற்றச்சாட்டு எப்பொழுதுமே இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல, நான் மறுக்கல. இல்ல நான் என்னோட கேள்வியை முடிச்சு நான் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். அது அவர் வந்து எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரா, இல்ல அவர் கண்பட அது நடந்துச்சா, அது நமக்கு தெரியாது. இல்ல இது யாரோ ஒரு செய்த தவறு, கூப்பிட்டு கண்டிச்சிருந்திருக்கலாம். அவர் கண்டிப்பா அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கான செய்தி வரல, சஸ்பென்ஷன் பண்ணல. இந்த விஷயம் இவ்வளவு பெருசாகி அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்பர் 1. 2வது விஷயம், அண்ணா வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா அப்படியே அடிக்கடிக்கிட்டே போயிடுறாரு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் இதை சொன்னார், அதை சொன்னார். அதே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தானே வந்து இன்றைக்கி நீதிபதிகள் இவ்வளோ பேர் படித்து வந்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் திமுக போட்ட பிச்சன்னு பேசினார், ரெட் லைட் மீடியான்னு பேசினார். அந்த ஆணவ பேச்சு தானே இவங்க பேசிட்டு சுற்றினாங்க. என்ன அவர்கள் திமுக வந்து எல்லா நபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? என்ன சமூக நீதியை வந்து இவர்கள் காப்பாற்றின, தொடர்ச்சியாக சமூக நீதியை சவப்பீட்டில் ஏற்றினதே திமுக அரசாங்கம் தான். நிச்சயமாக நீங்கள் வேங்கவேலேருந்து எல்லா சம்பவமும் உதாரணமாக பல விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த திமுக ஆட்சி நடக்கும் பொழுது தொடர்ச்சியாக மக்களை எந்த இடத்துல இவங்க கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க? இவர்கள் இன்றைக்கி புனிதர்கள் போல பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் மக்கள் இவர்களை தொடர்ச்சியாக புறக்கணிச்சாங்க? 2 வருஷம் ஆன கட்சியை எதற்காக மக்கள் ஆதரிச்சாங்க? ஸ்டாலின் வரைக்கும் நாங்கள் தலைமுறை ஆட்சி செஞ்சுருக்கோம்னு சொல்லி இப்போ கலைஞர் சொன்னார்ல, மக்களை என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன், அதன் மேல் நீங்கள் ஏறி பயணம் செய்து கொள்ளலாம், கவுந்து விட மாட்டேன்னு சொன்னார். ஏன் ஸ்டாலின் கவுந்தார்? அவர் பிள்ளைவே என் மேலே இது கரையேற்றி விடாமல் உட்காந்துருக்கிறாங்க. தொடர்ச்சியாக உதயநிதி அவர்கள் வந்து 200 கோடியை கொண்டு போய் ஃபார்முலா கார்ஸ் நடத்தினார்ல, மக்கள் பணத்தை கொண்டு போய் ட்ராக்கில் ஓட்ட வேண்டிய காரை ஊருக்குள்ளே இருக்க ரோட்டை பேத்துட்டு நடத்தினாங்கல்ல. இதனால் மக்களுக்கு என்ன பயன் கிடைச்சிது? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன வேணாலும் ஆணவ போக்கு நடத்திங்க. முதல் முறையாக கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது அதை நீங்கள் கண்டிக்காம விட்டீங்க. 2வது முறையும் கள்ளச்சாராய மரணம் உங்களுடைய ஆட்சி நடந்துச்சா இல்லையா? அதை விட குறிப்பாக நான் சொல்கிறேன், இவர்கள் ஆட்சியில் முதல் முறையாக துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி மெரினாவில் ஏர் ஷோ. அதில் 5 பேர் இறந்து போனாங்க. அந்த நபர்கள், அந்த குடும்பத்துடைய தகவல் என்ன? அவர்களுக்கு இது வரைக்கும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன செஞ்சுது? அவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலை. தொடர்ச்சியாக மக்களை பற்றி கவலைப்படாமல் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நாங்குநேரி மாணவன் தங்கதுரை வெட்டப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு மாணவ பிள்ளைகள் பாதிச்சதாக இருக்கட்டும், ஸ்கூலுக்குள்ளே அபின் கஞ்சா ஹெராயின் வந்து புழங்குச்சா இல்லையா? மெத்துன்ற ஒரு விஷயமே திமுகவில் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வந்து அயலக அணியில் இருந்து சர்வதேச லெவலில் கடத்தின பிறகுதான் மெத்து இந்த அளவுக்கு புழங்கியிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருங்க, டாபிக்குள்ள வரேன். தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளோ வேலையை இவங்களுக்கு செய்து வச்சுட்டு இவங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பிஜேபியின் பக்கம் போய் குத்த வச்சு உட்காந்துருக்காங்கன்னு தான் குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக பிஜேபியோடு பயணம் செஞ்சவங்க இவங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது
மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை தருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை. பேசுனது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர். புரியுதுங்களா? இவங்க எங்களை பற்றி சொல்கிறாங்க. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து நாணயம் வெளியிட்டது யார்? அந்த நாணயத்துக்கு 10,000 ரூபாய் விலை வச்சு விற்றது யார்? திமுக கட்சிக்கார அண்ணெல்லாம் தொடர்ந்து கட்சியிலே இருக்கிறார்ல, இவ்வளோ வருஷம் பயணப்பட்டிருக்காருல. இவருக்கு அந்த 100 ரூபா நாணயத்தை இலவசமாக கொடுத்துருக்கலாம்ல, ஸ்டாலின் ஏன் கொடுக்கல? அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் விலை வச்சு விற்கிறீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பிஜேபியோட பயணம் பண்ணிக்கிட்டு ஓடிதுட்டு நீங்கள் தோற்று போய் படுதோல்வி அடைஞ்சிட்டு வேறு வழியே இல்லாமல் எடப்பாடியை சேர்த்து கொண்டு வந்து நம்ம எப்படியாவது ஆட்சி அமைச்சலாம் முயற்சி செய்யும் பொழுது அதற்கு தன்மானத்தோடு இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து இருந்த எடப்பாடியை நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு துணியறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஸ்டாலினை விட்டு விலகி இந்த பக்கம் வராங்க. ஒட்டுமொத்த தலைவரும் விலகி வந்திருக்காங்க. அப்போ அப்பட்டமா நமக்கு தெரியுது இவர்கள் தான் பிஜேபியோடு இணக்கமாக இருந்து கொஞ்சி கொலாவி உருண்டுட்டு கிடந்தது. புரியுதுங்களா? அதானி வீட்டு கல்யாணம் வரைக்கும் போனது உதயநிதி அவர்கள். புரியுதுங்களா? இங்க இருந்து விஜய் அவர்கள் போல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் எப்படி பிஜேபியோட அவங்க தொடர்புல இருந்தாங்கிறதுக்கு ஆகும். அதானி வீட்டு கல்யாணத்துக்கு போனதுக்கும் பிஜேபி தொடர்பு எப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இல்ல இதுக்கு முன்னாடி சொன்னனே காரணம் எடப்பாடியை கூட கூப்பிட்டு வந்து அவங்க வந்து எப்படியாவது ஆட்சியில் உட்கார வச்சுன்னு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு முயற்சி எடுத்ததை கூட்டணி கட்சி தலைவர்கள் உறுதிப்படுத்தி வெளியில சொல்லி அதுக்கு பிறகு தான் வெளியில வந்திருக்காங்க பொழுது நேரடியாக நிரூபிக்கப்படலங்கிறதுனால நம்ம அதை விட்டு நிரூபிக்கப்படல. மேடம் நல்லா புரிஞ்சுங்க, நிரூபிக்கப்படல. ஸ்டாலின் சொன்னாரு அப்படின்றத யார் சொன்னாலும் அந்த தலைவரே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அததான் அவங்க சொல்றாங்க, நிரூபிக்கப்பட்ட சந்தர்ப்பவாதம் அவங்க போயிட்டு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நிரூபிக்கப்பட்டுச்சு. நான் சொல்லட்டுமா? தொடர்ந்து தாவேக இது மட்டும் தான் வைக்கிறாங்கங்கறதையும் பார்க்க முடியுது. ஏன் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல? தொடர்ந்து தாவேக ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் பூங்கால இருக்கும்போது பேசுறது உண்மை இல்லைன்னு சொல்லி அழகா ஆர்கே கூட பேட்டி போகும்போது பேட்டி கொடுத்தாரு. என்ன மறுக்கலாம் என்ன சார் அவர் கிளியரா ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. ஐயுஎம்எல் தலைவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, ஏன் ஸ்டாலின் மறுக்கவில்லைங்கிறது கரெக்டான வாதமாக இருக்கிறார். நானே சொல்றேன், நானே கேட்குறேன், ஐயுஎம்எல் தலைவர் போகாமல் இருக்குன்னா என்கிட்ட 500 கோடி பணம் கொடுக்குன்னு கேட்டார். பேசுவாரா உங்கள்கிட்ட என்ன? ஆமா சார், திமுக அண்ணனோட ஆராய்ச்சி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 500 கோடி பணம் கொடுக்குன்னு கேட்டாரு. இப்ப நான் சொல்றேன், அவர் ஏத்துக்குவாரா? சரி, அண்ணனோட ஆராய்ச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போன பாரு. என்ன சார் நான் சொல்லிடுறேன், எங்களை விட்டு அந்த பக்கம் போயிட்டு அங்க இதை நீ சொன்னாதான் உன்னை உள்ள விடுவேன்னு சொல்லிட்டான் மந்திரி கொடுத்து. என்ன இதை பண்ண ஏத்துக்க சொல்லுங்க. டிஎம்கேவோட தலைவர் சொல்லணும், சூர்யாண்ணா சொல்லி அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஐயுஎம்எலோட தலைவர் டிஎம்கேவை சொன்ன பொழுது காசு கேட்டாரு ஐயுஎம்எல் தலைவர் தலைவர் சொல்லுவாங்க. ஐயுஎம்எல் தலைவர் நாங்க ஆண்டவன் சொன்னாலும் நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறோம். எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை. அண்ணன் சொன்னது ஐயுஎம்எல் என்னங்க அவர் சொன்னாங்க. அமெரிக்கா ட்ரம்பா காலையில ஒண்ணு பேசுறான், ராத்திரி ஒண்ணு பேசுற மாதிரி இவர் எங்கள்கிட்ட இருக்கும்போது ஒண்ணு பேசுறாரு. எப்படின்னா பாருங்க, முன்னும் உதய சூரியன் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கூட தான் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. முன்னும் உதய சூரியன், இன்னும் உதய சூரியன், நாளையும் உதய சூரியன். ஐயுஎம்எல் என்ன? ஐயுஎம்எல் ஏன்னா அல்வா எம்எல் சார் இவ்ளோ வருஷம் கூட கூட்டணி அல்வா விட்டு கொண்டு போய் படுக்க போடுங்க சார் ஆஸ்பத்திரி. சார் கடந்த 50 வருஷத்துக்கு மேல கூட்டணியில இருந்த ஒரு கட்சி சார் இருக்கட்டுமா? இருக்கட்டும், இன்னைக்கு அவர் சொன்னத சொல்றாரு. கூட்டணியில இல்லங்கற ஒரே காரணத்துக்காக இப்படி பேசுறது எது? அதே இருங்க, ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா என்ன தீண்டத்தகாத கட்சியா? இருங்க, இந்த கதையை கேளுங்க. சரி, நான் பேசிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். ஐயுஎம்எல் நான் பேசி முடிச்சிடுறேன். நான் பேசி பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா? அதனால என்ன இருக்கு? அவங்க இருக்கட்டும்னு சொன்னாரு. அப்ப அவர் பாஜகவோட கூட்டணி பேசுறாரு. பாஜக ரொம்ப நல்ல கட்சி. அவர் பெரியவர் தான? ஐயுஎம்எல் பெரியவர் தான். இருங்க முடிச்சிட்டோம் சார். சார் முடிச்சிட்டோம் சார். பாஜக ரொம்ப நல்ல கட்சி. பாஜக ஒரு நல்ல கட்சி, ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம்னு சொன்னவர் கலைஞர் தான். இல்லன்னு மறுப்பாங்க. அது எந்த அர்த்தத்துல சொன்னாரு? ரெண்டு பேருக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஐயா நீங்க திருச்சி பேசுற வேலை தான் வேணாங்கிறது. அவர் என்ன சொன்னாருன்னா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. அவங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு இருக்கு, எங்களுக்கு தீக்கான ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா மாறுபட்ட கொள்கைகள்னு கடைசியா சொன்னதை எடுத்துட்டு நடுவில் அவர் முடிச்சிட்டோம். நான் நிறைவு கருத்தா உங்ககிட்ட வரேன் சார். என்ன கொள்கை இருக்குன்றது சொல்றதெல்லாம் சொல்லட்டும். ஆனா வந்து ஆர்எஸ் பாரதியிலேருந்து கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய கேகேஎஸ் சார்ந்து பல நபர்கள் கலைஞர் சாதியை கேட்டு தான் எங்களுக்கு வந்து சீட்டை கொடுப்பாருன்னு சொல்லி பொது மேடைகளில் அவங்க மேடைகளில் பேசியிருக்கிறாங்க. சாதியை வைத்து கலவரம் பண்ணுவது, சாதியை வைத்து பிளவுவாதம் செய்வது, இதை கலைஞர் தான் செஞ்சார்னு அப்பாவு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவங்க எவ்வளோ புனிதர்கள்ன்றது எனக்கு தெரியும். நம்பர் 1. அண்ணன் சொன்னார், அல்வா கொடுக்க சொல்லுங்கள் போயிட்டு
ஐஎம்எல்க்கு அல்வா கொடுத்து ஆஸ்பத்திரியில் படுக்க போனாங்க. அண்ணனுடைய ஆராய்ச்சி, அண்ணனுடைய சிந்தனையெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். ஏன்னா உங்கள் பேட்டியிலே பேசினது ஒரு காணொலி கேட்டிருக்கேன். இந்த பாருங்க, மாடே கண்ணு போட்டாலும் போட்டுருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. காலமாடே கண்ணு போட்டாலும் போட்டுருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. காலமாடே கண்ணு போட்டாலும் மாற்றம் வரும். அதாவது மாற்றம் வரும். காலம் அப்படியே மாற்றம் வரும்னு தாவேக்கா மாற்றம் வந்துருமா? காலம் கேட்டேன், என்னையா மாற்றம் வந்தது? காலமாடு கண்ணு போட்டுச்சான்னு கேட்டேன். காலமாடே கண்ணு போட்டு அண்ணனுக்கு ஆச்சரியம் வந்துதான். எவ்வளவு பெரிய இந்தியா ஹைபோதெட்டிக்கலா ஒன்னு கேட்டிருக்காரு சார். அதுல என்ன இருக்கு? அதான் சரி, அல்வா கொடுத்து கொண்டு போய் படுக்க போடுங்கனார்ல. ராகுல் காந்தி வந்தப்ப அல்வா தானே கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு. வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா? இன்னைக்கு ஸ்டாலின் எங்க இருக்கு? அண்ணா ஜாங்கிரினே, அண்ணா அல்வானே, திருநெல்வேலில இருந்து எகிரி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு உங்களுக்கு. அல்வானே, இருட்டு கடை அல்வா. அப்பனா தெரிஞ்சுக்கங்க யார் யாருக்கு அல்வா கொடுத்தாங்கற கதையெல்லாம் வேண்டாம். கமிங் டு தி பாயிண்ட் சார். இல்ல இவர் சொல்றதுக்காக சொல்றேன். அப்ப ஒட்டுமொத்தமா திமுக தன்னுடைய தோல்வியை மறைச்சிட்டு அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இன்னும் படுதோல்வி அடைய போகிறோன்னு தெரிஞ்ச பிறகு இவர்கள் தன் மேலே இருக்கக்கூடிய கேஸு, இவங்க முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய கேஸு, ஊழல் வழக்கு எல்லாத்தையும் மறைப்பதற்காகவும் அதை சமரசம் செய்வதற்காக பிஜேபியோடு போய் உட்காந்துக்கிட்டு எப்படியாவது நாங்கள் விஜய் அவர்களை வரவிடாமல் செஞ்சிருவோம். நம்ம வந்து அதிமுக கூட நீங்கள் சொல்கிறது ஐயா நல்லா புரிஞ்சுங்க, எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கணும்னு முடிவெடுக்கிற காரணமே மோடி சொல்லி தான் நான் சொல்கிறேன். மோடி சொல்லி தான் எடப்பாடி சிஎம் ஆகிட்டோம்னா ஓகே உங்கள் மேலே இருக்க கேஸாக நான் வந்து ஒன்றுமே நோண்ட மாட்டேன்னு அவர் சொன்னதுனால தான் இவங்க வந்து எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்து அந்த முயற்சி எடுத்து படுதோல்வி அடைஞ்சு இன்றைக்கி வந்து 10 பேரில் 11 பேர் அரசு தொடர்ச்சியாக தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிறதுக்கு பேரம் பேசி இதுக்காக தான் அரசியலுக்கு பேரம் வரைக்கும் வந்திருக்காங்களான்னு எனக்கு புரியல. நல்லாட்சி கொடுத்துருந்தா மக்கள் ஏன் புறக்கணிக்கிறாங்க? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தார்ல, அப்போது ஸ்டாலின் இருக்கும் வரை ஏன் ஸ்டாலினால் இருக்க முடியல, எடப்பாடி இருந்த வரை எடப்பாடி யாரும் ஏற்க முடியலன்னா மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கல. 2 பேரும் பிஜேபியோட செல்ல குழந்தை கள்ள குழந்தையாக இருந்தோடைய விளைவு மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. படுதோல்வி அடைஞ்ச பிறகு ஏன் தோல்வி அடைஞ்சோன்னே புரியாமல் கடைசி வரைக்கும் இந்த நிற்கிற மரத்தை போய் முட்டு கொடுத்து நின்றுக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சிட்டு சாஞ்சிருமான்னு சொல்லி நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துட்டு எங்கள் மீது பழி சொல்லி நீங்கள் இப்படி சொல்லி தான் அழிவின் விளிம்பில் வந்து நிற்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இதற்கு இன்னொரு சான்றாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இவர்களுடைய எந்த தேர்தல் நீங்க ஜெயிக்க போறது இல்ல, அதனால புரிஞ்சுக்க. எந்த தேர்தல் நீங்க ஜெயிக்க போறது இல்ல, நாங்க தான் ஜெயிக்க போறோம். நடந்த பிறகு மக்களுடைய மனநிலை மக்களுக்கு தெரியும். முடிச்சிருங்க சார். இல்ல அத முக்கியமே. ஓகே சார், நிறைவு கருத்தா சுருக்கமா வந்துட்டு சொல்லிடலாம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க 2 பேரும் தான் பாஜகவின் செல்ல பிள்ளைகள், அதாவது அதிமுகவும் திமுகவும் பாஜகவின் செல்ல பிள்ளைகளா இருந்துட்டு இருக்கீங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் முதல்வராக முயற்சி பண்ணதே பாஜகவோட அறிவுரைப்படி தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆளுநர் வந்துட்டு ஒரு நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்தாரு, தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு. அப்ப என்ன சொன்னார்னா, யார் வேணாலும் வரலாம், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். அப்பதான் எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் வந்து வலுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைவு கருத்தா சுருக்கமா ஒரு நிமிஷத்துல முடிச்சிருங்க சார். ஒரு சிம்பிள் லாஜிக் கிளியராக சொன்னாங்க. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டாண்டு பிஜேபி ஒத்துக்கிற அன்றைக்கி நாங்கள் அலையன்ஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒத்துக்கிட்டு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இப்படி தான் இருக்காங்கன்னு நாங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறோம். அப்புறமா மறுபடியும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் அவர்கள் என்ன முடிவெடுக்கணுங்கிறது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனில் ரொம்ப கிளியராக இருக்குங்கிறதையும் நான் 2வது முறை பதிவு பண்ணுறேன். 3வது, எல்லா விஷயங்கள்லையும் விட்டு கொடுக்கறதுங்கிறது தாவேக்காவாக தான் இருக்குது. நீங்கள் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், நான் ஊழல்கள்லேருந்து சொல்கிறேன், நான் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ படுகொலைகள்லேருந்து சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாகட்டும், நைட்டு போய் ரீல்ஸ் நீங்கள் நைட்டு உட்காந்து பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து தாவேக்கா எதிர்த்து போட்டுறாலும் நைட்லாம் போய் கைது பண்ணுற பழக்கத்தில் இருந்து ஒரு மாதிரியான பாசிச போக்கை நோக்கி தாவேக்கா நகர்ந்து கொண்டு இருக்கிறது. முழுக்க ஒரு சர்வாதிகார போக்கு அவங்ககிட்ட தென்படுது. இல்ல இந்த குற்றச்சாட்டு இல்ல நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு நாங்க தாவேக்கா மேலயும் வைக்கிறோம். ஆனா திமுக அதை செய்யலன்னு சொல்லுவீங்களா? திமுக செய்யல. எந்த பத்திரிகையாளர்களையும் கைது பண்ணல. எந்த பத்திரிகையாளர்களையும் கைது பண்ணல. நைட் 12 மணில இருந்து இல்ல எந்த பத்திரிகையாளர்களையும் கைது பண்ணல. கல்குவாரி நடந்த ஊழலை இல்ல கல்குவாரி நடந்த ஊழலை காமிச்சிட்டு பத்திரிகையாளர் கடத்தி கொண்டு போய் அடிச்சது. இருங்க சார் ஒரே நிமிஷம் சார். அவர் பேசல. நிறைவு கருத்து பத்திரிகையாளரை கடத்தி கொண்டு போய் அடிச்சது யாரு? திமுக தானே. இருங்க சார் ஒரு நிமிஷம். பத்திரிகையாளரை கடத்தி கொண்டு போய் அடிச்சது யாரு? திருப்பூர் பல்லடத்துல ஒருத்தர் கதறகத ஓடல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க டிஃபரன்ஸ்ங்கறத நான் சொல்லிடுறேன். மேல இருந்து இந்த வழக்குகளை போடுங்கன்னு இயக்குற பழக்கம் தாவேக்கால இருக்கு. யாருங்கிறத பேர் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சொல்லுங்க. இங்க இருந்து இயக்கக்கூடிய தாவேக்காவினுடைய கட்சியில இருந்து
ரூட்ல இருந்து நீங்க எங்க கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, எந்த சேனலுக்கு எந்த செய்தியை பொய் செய்தியை போடணும்னு போடுறீங்க அப்படிங்கிற செய்திகள் முதற்கொண்டு எங்களுக்கு தெரியாமலெல்லாம் இல்லை. நீங்க இன்னாரை கைது பண்ணுங்க நைட்டு போய் சொல்றீங்க, அங்க போய் போலீஸ் உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க, ரூட்ல இருந்து யார் ஆப்ரேட் பண்றீங்க, இதான் நடக்குது. ஏங்க நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கும் போய் கைது பண்ணுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு போவீங்களா நீங்கள்? ட்விட்டரில் பதிவு போட்டாங்கிறதுக்கு அன்றைக்கி கோர்ட்டு நேற்று மண்டையில் அடிச்சு கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் அவதூறு வழக்கு தான் போட்டு நான் கலவர வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கேலி குத்தாக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுச்சுல. இதுக்கு குறைந்தபட்சம் அவதூறு வழக்கு போட்டு ஸ்டேஷன்லேயே நான் எங்களோட பொதுமக்கள் தரப்புல இருந்த ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்றேன். யார் தரப்புல திமுக நிக்குதுங்கிறது பொதுமக்களுக்குள்ள பெரிய ஆதங்கமா இருக்கு. யார் கூட திமுக பயணிக்குதுங்கிறதுல பொதுமக்கள் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. நீங்க யாருக்காக போய் அந்த வழக்கு நின்னீங்களோ அது பெரிய ஒரு பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக தரப்புல 2 பேர் வந்திருக்கீங்க, அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இது மாதிரியான பப்ளிக் இஸ் நாட் ஹாப்பி வித் தி டெசிஷன். அந்த குறிப்பிட்ட வழக்கு பத்தி நீங்க பேசுனீங்க, அந்த ஜென்சி வழக்கு பத்தி தான் நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதையுமே சொல்லிடுறேன் சேர்த்து. 100 கோடி ரூபாய் இது தவறா ஊழலான்னு ஒரு பையன் கேட்கிறாப்ல, நீங்க அமைச்சரோட பிஏ ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாப்ல, நான் அந்த வழக்க பத்தி பேசுறேன், நீங்க இந்த வழக்க பத்தி பேசுறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு நடந்துச்சு இதே மாதிரி தான். நைட்ல போய் யாரோ அரெஸ்ட் பண்ண போனதுக்கு திமுக வழக்கறிஞர்கள் போய் அவ்வளவு பேர் படைசூழ நின்னாங்க. பப்ளிக் வாஸ் நாட் ஹாப்பி. பப்ளிக் ஹாப்பி இல்லையாங்கிறது பப்ளிக் முடிவு பண்ணிக்கிட்டுங்க. அத ரிசல்ட் சொல்லுச்சு. அத ரிசல்ட் சொல்லிருச்சு. பப்ளிக் வாஸ் நாட் ஹாப்பி, டிஎம்கே ஃபெயிலியர். நாட் ஹாப்பி. அந்த பப்ளிக் வாஸ் நாட் ஹாப்பி, டிஎம்கே ஃபெயிலியர். ரிசல்ட் சொல்லிருச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் போட்ட ட்வீட், எங்க அப்பா எங்கன்னு தேடுற வழக்கம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நானுமே பேச விரும்பல. பேசினா விரசமா போகும். நான் கேட்கறது முந்தா நாளைக்கு வழக்கல ஹைகோர்ட் சொன்னுச்சா இல்லையா? தவறு இல்லாது நீங்க அப்படிதான் கைது பண்ணுவீங்களா? என்ன அதுல போய் தப்பு இருக்கு? நீங்க எல்லாம் ஊழல் முடிவா டைட்டில் நோக்கி ஒரே ஒரு கருத்து, டைட்டில் நோக்கி ஒரே ஒரு கருத்து. பாஜக திமுக அதிமுக கூட்டணி உண்மையா இல்ல வந்துட்டு நரேட்டிவா? முழுக்க தெளிவா சொல்றேன், திரும்ப சொல்றேன். 100 வாட்டி கேட்டாலும் எங்களுக்கு இதுதான், 1000 வாட்டி கேட்டாலும் இதுதான். தாவேக்கா இது மாதிரி பரப்புரை செஞ்சு காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு இது மாதிரியான பொய் பரப்புரைகள் செய்கிறதெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டிக்கிறது அவங்களுக்கு நல்லது. நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். அவங்க யார் கூட கூட்டில் இருக்காங்கங்கிறத மறைக்கிறதுக்காக மட்டுமே இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிலைமை வரும், எப்படின்னா சசிகலா அம்மையார் வந்து பதவி ஏற்கிற வரேன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த வழக்கை எடுத்து போட்டு உள்ளத்தள்ள அந்த அம்மாவை 4 வருஷத்துக்கு தள்ளினாங்க பார்த்தீங்களா, கதவை சாத்தாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு நாள் நிலைமை உங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் இப்போ இதில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதை வெளியே காட்டிக்காமலும் இருக்கீங்க. ஒரு நிமிஷத்தில் நிறைவு கருத்து சொல்லிடுங்க சார். டிவிகே யார் கூட கூட்டணியில் இருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே பட்டவர்தனமாக தெரியும். டிஎம்கே வந்து இதே மாதிரி தான் பல முறை பண்ணியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக இயக்கம், அது வந்து தீக்கா மாதிரி. இதை நீங்கள் வந்து தாமரையை வீடு வீடு கொண்டு போய் சேருங்கன்னு அவங்க தலைவர் தான் 2001 சொன்னாங்க. 99 கூட்டணியை உடச்சி பிஜேபியோட கூட்டணி ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து கூட்டணியில் அமைச்சரவையிலையும் பங்கு பெற்றாங்க. 2001 இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் கூட்டணியில் தான் இருந்து பிஜேபிக்கு முதல்ல சீட்டை உள்ளே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணினது திமுக தான். ஸோ திமுகவுக்கு வந்து இது பழசும் இல்லை, இது புதுசும் கிடையாது. இவங்களோட போக்கையும் விமர்சனம் செய்யறாங்க. அதாவது பாசிச போக்கை வந்து தாவேகா கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற அந்த போக்கையும் விமர்சனம் பண்றாங்க. இதே பாசிச போக்கு, இதே பாயாச போக்கு போன 5 வருஷத்துலயும் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சில இடத்துல இந்த மாதிரியான தவறுகள் ஏதாவது நடந்திருந்ததுன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி யாரை கைது பண்ணுறாங்க, இந்த நைட்டில் இதை கைது பண்ண வேண்டிய தேவை இருக்குமா, இது வந்து சட்டத்தை மீறின ஒரு அவுட்ரீச் ஆஃப் ஹேண்ட்ஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா தரப்புமே சரி செய்துக்க வேண்டிய விஷயந்தான். அது போலீஸ் சைட்ல இருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயந்தாங்கிறதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த தலைப்பை ஒட்டி திமுக பாஜகவோடு சேர்ந்து பல நாட்கள் ஆகிறது. வெள்ளை கொடை பிடித்த காலத்திலேயே அவங்க போயிட்டாங்க. இப்போ அது வெளியே வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். சரி, நிறைவு கருத்தா சுருக்கமா? இல்லை, சார் சொன்னார் ஏதோ அப்பாவை காணான்னு ஏதோ ட்விட்டெல்லாம் போட்டாங்க. இந்த அப்பாவை காணான்ற நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது அப்படின்லாம் ஏதோ சொன்னார்ல, திமுக போட்ட ட்விட்டுக்கு தானே அது. தமிழ்நாட்டில் தன்னை அப்பான்னு சொல்லிக்கிட்டது யார் மேடம்? ஸ்டாலின் தானே. நான் அப்பான்னு சொல்லி அவர் தானே சொன்னார். அந்த அப்பாவை தான் காணாம. ஆமா, எல்லாத்துக்கும் அப்பான்னு அவர் தான் சொன்னாரு. திமுக ஆட்சியில பிரச்சனை பண்ணல, அப்பா அதான் சொன்னா அப்பாவை காணோம். சட்டமன்றத்துல நீங்க காணோம், அதான் சொன்னோம் அப்பாவை காணோம். அப்பா இங்க இருக்காரு, ஆட்சியில் இருந்தாதான் அக்கறையா செயல்படணும்னா என்ன, அதுதான் சொல்றேன். அப்பாவை காணோம், அதுக்கு தான் சொல்லுது. உங்களை அழிக்க போது எழுதி வச்சு யாரு அழிஞ்சு போய் நிக்கிறா? வருது பாருங்க, யாரு அழிஞ்சு போய் நிக்கிறா? யாரு அழிஞ்சு நிக்கிறா?
முடிய போகுது? அதுதான் சொல்றேன். இல்ல இந்த ஏற்கனவே போக்கு முடிச்சாச்சு. நிப்பாட்டுங்க. இருங்க. அன்னைக்கு முழுக்க மக்கள் கொந்தளிச்சாங்க. இப்போ இதுல சுருக்கமா, வந்து சுருக்கமா. ட்வீட் போட்டாங்க, ரீட்வீட் பண்ணாங்க, எல்லாம் கைது பண்ணாங்கனாக்கா நைட்டு கூட தான் உட்காந்து ஒருத்தர் ரீட்வீட்லாம் பண்ணார். கைதா பண்ணோம்? பண்ணலையே. ஸோ அப்பாவை காணான்னு சொல்கிறதும் அவங்க தான், தன்னை அப்பான்னு சொல்லி பிரகடனப்படுத்துனதும் அவங்க தான். அந்த அப்பாவை சட்டமன்றத்தில் காணவில்லை. அந்த படுதோல்வியை அடைய வச்சதும் தமிழ்நாட்டு மக்கள் தான். மக்களுக்கு தெளிவாக தெரிந்தது இவர்கள் பிஜேபியோட செல்ல குழந்தையாகவும் கள்ள குழந்தையாகவும் இருக்கிறாங்க. அதிமுக பிஜேபி கூட தான் இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு இந்த தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த தோல்வி தொடர்கதையாக தொடரும். இப்போ இப்படியே அவங்க பேசிட்டே இருந்தாங்கனாக்கா உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், பை எலெக்ஷனாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நிற்பாங்க. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரு அவங்கள சொல்லுங்கள், அல்லது வென்று காட்ட சொல்லுங்கள், அப்புறம் பேசிக்கலாம். அப்படி நம்ம சொல்ல வேணாம். தோல்வியும் வெற்றியும் எல்லாத்துக்கும் சகஜம்தான். யார் வீரன் இல்ல, பொதுவா எல்லாத்துக்கும் சகஜம்தான். அதான் சொல்றேன். இல்ல அந்த வீரனை அறிமுகப்படுத்தியது அவங்க தான். நான் சொல்றேன் அந்த வீரனை அறிமுகப்படுத்தியது அவங்க தான். அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். ஒரு நாள் வரும். இல்ல அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். உங்ககிட்ட நிறைவா ஒரு நிமிஷத்துல சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க சார். தலைப்பை நோக்கி உங்க ஒரு நிமிஷங்கிறது இத்தனை நிமிஷம் எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம். நானும் கரெக்டா முடிச்சிட்டேன் ஐயா. அண்ணன் வேற ரொம்ப எல்லாரும் இந்த ஃபாதர் அப்பான்னு இந்த சப்ஜெக்ட்லேயே பேசுனீங்க. என்னவோ தெரில, ஃபாதர்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா தான் போச்சு. ஆனால் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஃபாதருக்கு பதிலாக ஒரு சர்ச்சு ஃபாதரை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டானுவோம். நல்லது நடக்கட்டும், நாங்கள் அதெல்லாம் வேணான்னு சொல்ல. அண்ணன் ஒரு கருத்து சொன்னார். அவர் சொன்னார், இந்த என்ன சொன்னீங்க, பாசிசம் பாயாசம் படத்தில் முதுகுக்கு பின்னால் இருக்க அட்டப்படத்தில் இருக்க தலைவனோட வரலாறு கூட தெரியாத தொண்டம் தான் டிவிக்கே தொண்டை. இதை நாங்கள் 100 மேடையில் சொன்னோம். மேடையில் இருக்கிறவனுக்கே கிடைச்சல வரலாறு தெரியல. அதுவே ஏட்டிக்கு பூட்டியாக போன வரலாறுலாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் திமுக வரலாறு தெரியும். ஆனால் திமுக வரலாறு தெரிஞ்சதுனால மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. இல்லை திமுக வரலாறு தெரிஞ்சு தோக்கடிச்சிட்டாங்க. ரைட்டுங்கண்ணா, நான் ஒத்துக்கிறேங்க. இவர் கொச்சைப்படுத்துறதை அப்படியே வச்சுக்குவோம், பதிவில் போடுங்க. கொச்சைப்படுத்தலையா? நீங்கள் வருத்தப்பட்டே கொச்சைப்படுறத போடுங்க. எப்படி கர்ம வீரர் காமராஜர் தோல்வியை கொச்சைப்படுத்துவீங்களோ அது மாதிரி கர்ம வீரர் காமராஜர் எரும தோல்னு சொன்னது யாரு? காமராஜரை எரும தோல்னு சொன்னது யாரு? கேவலப்படுத்துனது யாரு? காமராஜரை கேவலப்படுத்தி முரசொலியில் எழுதுனது யாரு? பாருங்க, நான் அப்புறம் வர இந்த தமிழ்நாட்டு மக்களோட தீர்ப்பெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் சொன்ன மாதிரி நான் ஒரே வரியில் சொல்கிறேன். இவர் கூட சொன்னார். ஸோ இவங்க வந்து ஒரு பீச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க, 5 பேர் இறந்து போனார்களே, ஏதேனும் அதுக்கு ஒரு ரெமெடி கொடுத்தார்களா? நியாயமான கேள்வி. நான் ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு இருந்தேன். அதை தான் நானும் கேட்குறேன். உங்களை மாதிரி எங்களால் கொடுக்க முடியாது. என்ன காரணம்? ஆனால் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து கேட்குறேன். 10 லட்சம் கொடுப்பீங்க. வரண்ணே, 10 லட்சம் ரூபா இல்லைங்க, 20 லட்சம் கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்க முடியாது. உலகத்திலேயே பெரிய அறிவாளி உங்கள் கட்சி தான். 41 பேர் செத்தானோ 31 பேருக்கு அரசாங்கத்தில் வேலையா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை கழிச்சிட்டானுவோம். இனிமேல் நடிகர் விஜய் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அதுக்குள்ள போனா அப்புறம் சிறை மரணத்துல வந்து இறந்தவங்களோட வீட்ல எல்லாம் அரசாங்க வேலை கொடுத்தீங்க. அதெல்லாம் கேள்வி வரும் சார். மேடம் இது ஒரு நிமிஷம். நீங்க யாருக்காவது இனிமேல் அரசாங்கத்தில் வேலை வேணும்னா வீட்டில் 2 கிழமையை பிடிச்சிட்டு வந்து உள்ள விட்டுருங்க. மண்டையை போட்டுச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஆமாம், எம்ப்ளாய் அவ்வளவு தூரம் அதை கொஞ்சம் இவர் என்னவோ எங்களை கேட்கிறாரு. அந்த 5 பேர் மரணத்துக்கு இவங்க ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் இவங்க ஆட்சியில தற்கொலை வரைக்கும் போனாங்க மேடம். இவங்க ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் போனாங்க. சேகர் பாபு புறவாசல்ல வந்துட்டு போனாரு. கரெக்டுங்களா? புறவாசல்ல வந்துட்டு போனாரு. ஒரு ஆசிரியர் கையை உடைச்சிருக்கீங்க. ஒரு ஆசிரியர் போராட்டத்துல ஒரு ஆசிரியர் தற்கொலை பண்ணிட்டாங்க. பிணங்கள் மீது சிம்மாசனம் அமைத்து உட்காருவது திமுக. செத்தவன் வந்து மொழிப்போர் தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி, மாநில உரிமைக்காக போராடின தியாகிலாம் இல்லைங்க. நடிகை மூஞ்ச பார்க்க வந்து செத்தவன். அதுக்கெல்லாம் நீங்கள் பதவி கொடுக்குறீங்க அரசாங்கத்தில் வேலைன்னா கோர்ட்டே கூப்பிட்டு ஒண்ணுமே இல்ல. நான் முடிச்சிடறேன். ஆட்சியிலேயே காட்சி ஷூட்டிங்லாம் ஓடுது, பொறுத்து இருந்து பாருங்க, அப்புறம் முடிவு எடுப்போம். சரி, இல்லை அண்ணன் சொன்னதால் நிறைவாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்லை 4 கிழவியை கூப்பிட்டு வந்தாங்க, செத்து போயிட்டாங்க, இந்த கதைலாம் சொல்கிறாருல. வலசர் வாக்கத்தில் சோத்துக்கு பக்கத்து போய் பிரியாணி கடையில் ஒரு தம்பி சண்டை போட்டான் திமுககாரன். அதுக்கு போய் கடையில் மன்னிப்பு கேட்டவர் தான் ஸ்டாலின் அவர்கள். சோத்துக்கு சண்டை போடுறதுக்கு போய் பிரியாணி குத்தாட்டம் போடுறது, அமைச்சர்கள் வச்சு குத்தாட்டம் போட்டு நடத்துற கட்சி தான் திமுக. 6 மணிக்கு நான் போகணும், தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க 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 வாங்க. சரி சரி.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.